ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமையான ஒளியிலே ஜோதியாய் விற்றிருப்பவரே, சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனையே செய்யும்படிக்கு அப்பா, பாவத்தை போக்கு பலியாகவும் பாவ மாம்சத்தில் சாயலாக நீர் பூமிக்கு வந்திருப்பா. எங்களுக்காக நீ எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையின் மேல் என் பாவங்களை சுமந்தில் சாபங்களை சுமந்தில் நோய்களை சுமந்தில் தரித்திரமானவரே, மரணத்தில் விஷயப்பாத்திர தகப்பனே, எங்கள் சமாதானத்தை உண்டு பலும் ஆக்கினை பாவத்திற்காக தண்டனை ஏற்றுக்கொண்டீங்களே, உங்க கோடி கோடி சோதரம் சோதர ரட்சகரே, மீட்பரே, ரட்சிப்பை கொடுத்தீரே ஐயா. உங்க நன்றி நன்றி நன்றிப்பா. திரியேக தேவனுக்கு சோதரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை கருத்தில் கொடுக்கிறோம், வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்கள் தட்டி ஆராதிப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கலந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். தண்ணீரை கலந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஓ தேவனே, நமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்போ அனைத்து நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்ம நடக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். அவரே நம் தேவன், நம் ஆண்டவர், ரட்சகர், நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இனி நடத்துவார் அவரே. அவர் நல்லவர். ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா. சவுண்டு விடுவோம். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவரே, உன் கரம் என்று ஆசீர்வதித்தீர கர்த்தாவே, உன்னை பெருகவே பெருகச் சொல்லுகிற ராஜா. ஓ உனக்கு நன்றி தகப்பனே. பெருக்கத்தின் தேவனே, என் சபைகளை பெருக செய்யுங்கப்பா. சபையை பெருக செய்யுங்க ஆண்டவரே. ஓ வெற்றியாகட்டும் அப்பா. தகப்பனே உனக்கு நன்றி. உன் கரம் நீட்டு ஆசீர்வதித்து எல்லைய பெருக்கி நன்றி ஐயா. உன் கரம் நீட்டு ஆசீர்வதித்து எல்லைய பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. காலைதோறும் புதிய கிருபை தருகிற தேவன், நன்மைய பாரத்தை உங்களை சுமத்துகிற தேவன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவர் சொன்னாரே. மகனே வாய் நிறைவாக்க உன் வாய் நன்மையினால் நிரப்பேன் சொல்கிறாண்டவரே. உன் வைத்திருந்த வாழ வயது போலாகும் சொல்கிறே. நீ சேர்த்துகிறது எலும்புவாய் சொல்கிற தகப்பனே. ஓ ஒளி வந்தது எது பிரகாசி சொல்கிறே கர்த்தாவே. தந்து வரங்களை பயன்படுத்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்படுத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஓ தேவனே, அப்பா பிதாவே, மனவாளரே, எங்கள் கேடகம் கிரணமா இருப்பவரே, நான் நம்பிய உயர்ந்த அடைக்கலமே, ஆபத்து நாள அணுகிற துணையவானே தகப்பனே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, உலக ரட்சகரே, தேங்க் யூ லார்ட். ஆமென். நன்றி. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டேன் உன் வேலத்தால். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டேன் உன் வேலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆமென் ஆமென் ஆமென். தகப்பனே, நீரே துதிகளுக்கு பார்க்கிறீர் ஆண்டவரே. கோடானப்படை தூதரமத்தில் போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவனானவர், ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியிலே மகிமையா விட்டிருக்கிற தேவன். அப்பா ராஜா, எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ, உடமைப்பட்டிருக்கிறீர்களோ, அங்கு வாசம் செய்கிற தேவன். அப்பா துதிகிற அசுவாரிய தேவனானவரே, இந்த காலை வேளை பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உதவிகள் காலையா சோத்திர பலிகளை இயேசு நாமத்தில் செலுத்துகிறோம். அப்பா பலியை தூபமாக, நற்கந்தமாக, சுகந்த வாசனையாக, உகந்த காணிக்கையாக படைக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். மலைகள் விலகி போனாலும், பருவதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பருவதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. பிறகாது ஆண்டவர்
என்னை ஒரு போதும் கைவிடாது செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாது செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வு என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வு என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பருவங்கள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பருவங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை மட்டும் விலகாது. உங்களுக்கா யுத்தம் செய்கிறவர், உங்களுக்கு வழக்காடுகிறவர், உங்களுக்கா பருந்து பேசுகிறவர். நல்லவர். யெகோவா நிசியன் ஜெயமானவர். யெகோவா நம்மை என்னோடு இருப்பவர். யெகோவா நிசியன் ஜெயமானவர். யெகோவா நம்மோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் சேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் சேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற வாழ்விலே. யெகோவா ராப்பா மெய்யாகவே நம் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு நாம் நோய்களை சுமந்தவர். அவரே நம் பரிகாரியாக கர்த்தர். தழும்புகளால் குணவாளர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யெகோவா ரப்பா என்ற சுகமானவர். யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். யெகோவா ரப்பா என்ற சுகமானவர். யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற நாளிலே. நன்றி அப்பா. அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது என்ற நாளிலே. ஆமென் ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே நீ சொல்கிறே என் சமூகம் உங்களுக்கு உண்மையாக சொல்லும் சொன்னீர். ஆண்டவரே இங்க தேவ பிரசனத்துக்காக நன்றி செலுத்துறேன் தகப்பனே. என் மத்தியில் பரிசுத்த ஆவியார் என்பதற்காக நன்றி செலுத்துறேன் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். மரணத்தை ஜெயிக்கிறோம் ஆராதிக்கிறோம். பிசாசை ஜெயிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மரித்து ஆராதிக்கோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சொன்னீரே ராஜா. நான் பாதலத்துக்கும் மரணத்துக்கும் திறப்போல கைகள் ஏந்தி கொண்டு இருக்கிற சொன்னீரே. ஆல்பா ஒமேகா இருக்கிறவாக இருக்கிறவர் தொடக்க முடிவில்லாதவர். ஆமென் ஆமென். தேவனே மகா பெரிய தேவன் ஆராதிக்கிறோம் 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 துதிக்கிறோம் போற்றுகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர்.
மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்வ மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்வ மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெருவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெருவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்வ மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்வ மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெருவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெருவின் ஆவியானவரே. ஓ நன்றி ஆவியானவரே. இது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்றீங்கப்பா. என் பேச்சில் Thank you, Daddy. Hallelujah. Oh, thank you for mighty name. என் செயல கலந்திருக்கீங்க. ஏன் நினைவுல, ஏன் நடத்தையில, ஏன் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. நீங்க ஏன் நடத்தையில, ஏன் சுருள கலந்திருக்கீங்க. நீங்க நிறைய பெற்றவரே, இணையானும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, வினையேற பெற்றவரே, இணையானும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்வ மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்வ மேகம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெருவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெருவின் ஆவியானவரே.
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை என்று சொன்னீங்க ராஜா. வார்த்தை தான் ஆவி, அது வார்த்தை தான் ஜீவன், அது வார்த்தை தான் வல்லமை. வார்த்தை எங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்க விடுதலை உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. நிகழ்கள் ஒழியும், கட்டுகள் ஒழியும், தத்திர வாழ்க்கை செழிப்பாகும், வியாதியோட படுக்கை சுகமாகும், குறைவெல்லாம் நிறைவாகும். தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவர் ஸ்பிரிட், அவர் பரிசுத்த ஆவியா இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவனை ஒருவனும் ஒரு நாள் கண்டதில்லை. பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தையானவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ராஜா. இதற்கு அப்பாற்பட்ட விதமாக அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நடத்துவதற்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா. கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. விசுவாசித்தால் உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு அப்பா உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. கேட்கும் அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்கிறவர் பெரிய தேவன். அவர் மகத்துவம் உள்ளவர், சேனைகள் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர், பராக்கிரமம் உள்ளவர், அதிசயமானவர். சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து, சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் எதுவும் இல்லை, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. சொல்லுங்க அப்பா, உங்களை எல்லாம் கூட அப்பா விசுவாசிக்கிறேன் அப்பா. அன்றைய நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்ப சொன்னாரே. அவரே மகிமையானவர், மகத்துவமுள்ள தேவன், காற்றும் கடல் உருவாக்கினவர். அவராக்கூடும் அவருடைய வீட்டிலும் ஜீவனமா இருக்கிறாரே. கலைஞ்ச நிலமுமே மீனின் வாயிலை காசை தோன்ற செய்திரேலேசா, இன்றும் என்னிலும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாயிலை காசை தோன்ற செய்திரேலேசா, இன்றும் என்னிலும் பலத்த
கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத காரியம் எதுவுமில்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவுமில்லை. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவுமில்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவுமில்லை. ஆமென். நன்றி ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உங்களை எல்லாரையும் கூட ராஜா தகப்பனே, வெறும் தண்ணீரை கூட திராட்சரசமா மாட்ட முடியாத கூட ஆண்டவரே தகப்பனே, குழியில இருந்தாலும் குப்பையில இருந்தாலும் அப்பா அது மனிதனை விசுவாசிக்கிற மனிதனை எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரச்சிற தேவனா இருக்குன்னு கர்த்தாவே உமக்கு நன்றி. நன்றி ராஜா தகப்பனே. என் வாழ்க்கையில அப்பா இந்த தேவத்தை கேட்கிற ஜனங்கள் மத்தியில நீ வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நீர் அவங்க வாழ்க்கை அற்புதம் செய்வீராக, அதிசயங்கள் செய்வீராக. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவனா இருக்கீங்க ராஜா. மரித்த லாஸ்ட் உயிரோடு இருக்கிற தேவன் அப்பா. காற்றும் கடலும் இறையாதே சொன்ன தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோர்தானில் குயில நிற்கச் செய்த தேவன், செங்கடலை பிளந்தவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகோ மது விழச் செய்தவர். ஆமென். மரணத்தை ஜெயித்தவர், பாதகத்தை ஜெயித்தவர், உங்கள் மீட்பர், உங்கள் ரட்சகர், உங்கள் தேவன், உங்கள் ஆண்டவர் இன்றும் உயிரோடு போய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு வாழ்க்கையில நம்புற மாதிரி சூழ்நிலை இல்லாம போனாலும் இந்த ஆண்டவரை நீங்க நம்பலாம், இந்த இயேசுவை நீங்க நம்பலாம். கண்டிப்பா மங்கி எரியிற ஒரு வாழ்க்கையை அவர் அணைக்க மாட்டார். பிரகாசமா கொழுந்து விட்டு எரிய செய்து அநேகருக்கு உங்களை அவர் ஆசிரமமா வைப்பார் அவர். ஆமே. நீங்க விசுவாசம் உண்மையோடு தான் அனைவரே உங்களை விசுவாசிக்கிறேன் அப்பா. அப்பா நீ மறுத்ததை நான் பார்க்கல, நீ ரத்தம் செஞ்சதை நான் பார்க்கல, இந்த உயிரோடு பார்க்கல ஆண்டவரே. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் பரிசுத்த ஆவிய உதவியோட விசுவாசிக்கிற ஆண்டவரே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரட்சகரே, அப்பா அந்த கல்வாரி சிலுவை எங்களை மீட்கும்படியாக பாவமானீர் ஆண்டவரே. எங்க நீதிமானா மாற்றினீங்களே ராஜா. ஆண்டவரே நீ சமமா தொங்குறீங்களப்பா. எங்க ஆபரக்கம் ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி நீ சிலுவை பலவீனரா தொங்குறீங்க ஆண்டவரே. எங்களை பலவானாய் மாற்றும்படி ஆண்டவரே. அப்பா தரித்திரமா தொங்குலே ராஜா. எங்க உயர்த்தும்படி தள்ளப்பட்டதே அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டுமா ஆண்டவரே. எங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ராஜா. நீங்க தண்டிக்கப்பட்டீங்கப்பா. அதனால நான் தண்டையில விடுதலை ஆனோமே, அதற்கா நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவாய் அந்த கீழ் அடைந்தீர் ஆண்டவரே. இவ்வளவாய் நேசித்தீர் தகப்பனே. பார்க்கத்தகாத ரூபமானீங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. ராத்தார நம ஹாத்தோரோ லேரி நம கரஹதோ. அவர் ரூபம் இல்லை, அழகம் இல்லை, பார்க்கத்தக்க விரும்பாளருக்கு ரூபம் இல்லாது இருந்ததே. உங்களுக்காக இவ்வளவு பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றும் சுமந்து தீர்த்தாரே சிலுவையில. ஓ பிசாசுகளை இவளுக்கு உன்னை தண்டிக்க முடியாது, பிசாசுகளை ஆள முடியாது, பிசாசுகளுக்கு கெடுக்க முடியாது, உன் வாழ்க்கை அழிக்க முடியாது. அவருக்கு வாழ்க்கை அதிகாரம் கிடையாது. இயேசு பிசாசை ஜெயித்தார் சிலுவையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்க. உன் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன் அணுகவே அணுகாதான். உன்னதமான மறைவு சர்வ நிலைகளுக்கு உண்டு. சட்டங்களை அடைக்கலம் உண்டு உனக்கு. பாதுகாப்பு உண்டு. உடன்படிக்கை உண்டு உனக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே. சகல துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த உபவாச நாளில் அப்பா உங்கள் சமூகத்தில் ராஜா தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அப்பா தேசத்திற்காக, சபைக்காக, எங்கள் குடும்பத்தினருக்காக, எங்கள் பட்டண ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக நாங்கள் வேதத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம்.
கர்த்தாவே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளுவேன், கரத்தின் நாளினால் உன்னை மறைப்பேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. சொன்னபடியே பேசுறது நான் அல்ல, ஆவியானவரே என்னை மறைத்து வெளிப்பட வேண்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் எஸ்தர் புஸ்தகத்தை தான் தியானிக்க போகிறோம். உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் பாகம் 6 இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார உபவாச ஜபத்திலையும் உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். உபவாச ஜபத்தினால நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு காரியங்களை குறித்து பார்க்குறோம் இல்லையா? எஸ்தர் புஸ்தகத்தை தியானிப்போம். பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 5 to 11 வாசிப்போம். அவனை நோக்கி, இதோ ஆமான் குற்றத்திலே இருக்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணப்பண்ணல் நிறுவுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையென்று யாரை ராஜா கணப்பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கணப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜாவுக்கு கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா எழுதுகிற குதிரையும் அவன் சில குறைக்கப்படும் ராஜமொழியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனை கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணப்பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வெளியே உலாவும்படி செய்து, ராஜா கணப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அதற்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா இதுல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. மோர்தகா என்ற ஒரு மனுஷர், மோர்தகா என்ற மனுஷருக்கு ராஜா யாரு? 127 நாட்டுக்கு ராஜா. ஒரு இந்திய தேசத்துக்கு பிரதமர்னாவே நம்ம ஆச்சரியமா பார்க்குறோம். இப்போ எப்படிப்பா பிரதமர் ஆனாரு? தமிழக முதல்வர்னாலே நம்ம ஆச்சரியமா பார்க்குறோம். ஏன் ஒரு கிராமத்துக்கு கவுன்சிலர்னாவே நான் அவங்கள ஆச்சரியமா பார்க்கறது உண்டு. எனக்கு ஒரு கவுன்சிலரை தெரியும், அவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் சேவ் பண்ணியிருக்கேன், அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும் எனக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, பரவாயில்லையே. அவங்க எப்பவுமே ஒரு பாட்டு வைப்பாங்க, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே பாட்டு வச்சு புல்லட் வண்டி ஓட்டுவாங்க. அதை நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். பரவாயில்லையே, இவங்க ஒரு இது கவுன்சிலராக இருக்கிறாங்க ப்ரெசண்ட்டாக, பரவாயில்ல, நல்ல காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு நான் அவங்கள வியந்து பார்க்குறது உண்டு. நம்ம ஊழியம் போகிற இடங்கள்ல அவங்க தான் கவுன்சிலரு. அப்போ நான் அவங்கள ஒரு பெண்ணாக வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, இருந்தாலும் ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்கள நம்ம வியந்து பார்க்குறோம். ஒரு ராஜாவை வியந்து பார்க்குறோம், ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க வியந்து பார்க்குறோம். பரவாயில்ல, நல்லா சட்டை ஏற்றுறாங்க, ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாங்கன்னு நம்ம வியந்து பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கறது கிடையாது, அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய காரியங்களும் பார்க்க பரவாயில்ல, எவ்வளோ அதிகாரமாக எவ்வளோ காரியத்தை செய்கிறாங்க பண்ணுறாங்க. நான் சொன்ன கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா ரோடு போடும்போது அந்த மிஷின் மேலே ஏறி நின்று போவாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது. காவா நோண்டும் போது ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லது பண்ணாதானே ஃபோட்டோ போட முடியும். நல்லது பண்ணாதவன் அவன் வீட்டுக்கு தான் சேர்த்து வைப்பான். இன்றைக்கி அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி அநேக காரியங்கள் கிடைக்கவே இல்லை பாருங்கள். எத்தனையோ கிராமங்களுக்கு சரியாக ரோடு இல்லை, குப்பை தொட்டி இல்லை, மின் இது இல்லை, எவ்வளோ வண்டிங்க போகுது, ஒரு மின் விளக்கு இல்லை. கரெக்டுங்களா? அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, கிராமங்கள் தோறும் என்ன பண்ணணும், கரெக்டாக மின் விளக்குகள் எரியணும்ப்பா, ரோடு போட இடத்துல ரோடு போடணும் ஆண்டவரே. ஜபத்தில் கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம வியந்து பார்க்குறோம். 127 நாட்டுக்கு ராஜா, 127 நாட்டுக்கு ராஜா ஒரு மனுஷனை உயர்த்துவதை குறித்து பேசுகிறாரு. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இந்த எஸ்தர் கதையை தெரிஞ்சிருக்கலாம், மோர்தகாய் கதையை தெரிஞ்சிருக்கலாம். இருப்பினும் ஆண்டவர் இந்த நாளில் ஏன் தியானிக்க வைக்கிறாருன்னா, நமக்கு வேதத்தில் எழுதப்பட்ட தேவ மனிதனுடைய வார்த்தைகள் ஏன் எழுதப்பட்டு இருக்குன்னா,
அவங்கள பார்த்து நீ கற்றுக்கோ, அவர்களுடைய உயர்வு உனக்கும் கிடைக்கும். என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கர்த்தர் மோர்தகாயை உயர்த்தினார், நம்மையும் உயர்த்துவாரு, உங்களை உயர்த்துவாரு. ஏன் உயர்த்த மாட்டாரு? இப்போ அந்த படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, என் கண்ணு முன்னாடி ஒரு விஷன் வந்து போச்சு. என்ன விஷன் வருதுன்னா, கல்யாணம்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளைய பொண்ணிய உட்கார வச்சு இப்படி தான் குதிரை மேலே குதிரை வண்டி மேலே, அந்த காலத்து குதிரை மேலே, இப்போ வந்து கார் மேலே, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று மேலே நல்லா அலங்கரிப்பாங்க. அவர் சாதாரணமாக ஃபேண்ட்டு ஷர்ட்டு போட்ட ஒரு ஆள், யூதர்கள் ஜிப்பா போட்டுன்னு லொடான்னு போயின்னு இருப்பாங்க. அந்த கை உள்ள 4 கை விடலாம், அது மாதிரி ஒரு தொலான்னு ட்ரெஸ்ஸு போட்டு யூதர்கள் போவாங்க. ஏன்னா அவங்களுடைய கிளைமேட் அதை மாதிரி, அப்படி தான் ட்ரெஸ் போட்டாகணும். நம்மளை மாதிரி ஃபிட்டிங்கெல்லாம் போட முடியாது. அவங்களுடைய கிளைமேட்டுக்கு அதை மாதிரி தான் போய் ஆகணும், அப்படி தான் போகிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு காலம் வந்தது, ராஜா சொல்கிறாரு, இப்படியெல்லாம் என்ன பண்ணு, அவரை அலங்கரி. எப்படி அலங்கரி? என்னுடைய குதிரை மேலே ஏற்று, என்னுடைய மோந்திரத்தை போடு, ஏன் வஸ்திரம் ராஜ வஸ்திரத்தை கொடு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? சொல்லிக்கினே போகணுமா? என்ன சொல்லிக்கினே போகணுமா? ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் சொல்லிக்கினே போகணுமா. அந்த காலத்துலாம் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, நமக்கு எப்படி இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாம் சொல்கிறோமோ, இப்போ நான் தான் சொல்லணும் உங்களுக்குன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாரம் வச்சுட்டுன்னா அது பேர் என்ன, தூது சொல்லுவாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே என்ன பண்ணுவாங்க, தூது சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா என்ன தெரியும்? இப்போ குதிரை மேலே போகிறாருன்னா என்ன தெரியும்? போகிறது, இப்போ நம்ம தூரத்தில் ஒருத்தரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ எப்போவுமே சைக்கிளையே போகிறவங்க திடீர்னு காரில் போகிறாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? கார் உள்ளே இருக்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும்? அப்போ காருக்கு முன்னாடி இன்னும் சொல்லினே போகிறாங்களாம், இவர் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன், இவர் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன். புரியுதுங்களா? அதை மாதிரி குதிரை மேலே ஏற்றி, ராஜாவுடைய குதிரை மேலே ஏற்றி, இவர் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன், இவர் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன், ராஜ வஸ்திரத்தை தரித்து எதுவோ எல்லாம் போட்டு அது கூட்டின்னு போகிறது யாரு? பீச்செலாம் பார்த்தீங்கன்னா குதிரையை ஓட்டுவாங்கள்ல, ஆஃப் டவுசர் போட்டுக்கின்னு, அதை மாதிரி ஆள் கிடையாது, சேவகர் கிடையாது, மந்திரி. யாரு? மந்திரி. அதை சொல்றவரும் மந்திரி, உக்கார வச்சு கூட்டின்னு போறவரும் மந்திரி. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் யாருன்னா, அவன் ஒரு சத்துரு. சத்துருக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி வேணுமா? சத்துருக்கு மத்தியில, அதாவது நம்ம உயர்வது சந்தோஷம், சத்ரு மத்தியில உயர்வது இன்னும் சந்தோஷம். கரெக்டுங்களா? நம்ம நினைக்கலாம், அக்கம் பக்கத்தில் நினைக்கலாம், டக்குன்னு நமக்கு யார் ஞாபகம் வரும்? எதிர் வீட்டுக்காரங்க ஞாபகம் வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க ஞாபகம் வரும், நம்மகிட்ட சண்டை போட்ட மாமா ஞாபகத்துக்கு வரும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என்கிட்ட யாரும் சண்டை போடல சொல்கிறேன். அவங்க ஞாபகம், சத்ருன்னு அவங்க ஞாபகம் வந்துடும். என்னை கேட்டால் சத்ரு என்பவன் பிசாசு. உங்களை தரித்திரத்திலே போட்டு மிதிச்ச பிசாசு, உங்களை தனிமையில் வாட்டிய பிசாசு, உங்கள்கிட்ட பணமே இல்லாம உங்களை கஷ்டப்படுத்தின பிசாசு, குடும்பத்துல சண்டையை கொண்டு வந்த பிசாசு. நீ ஏசுன்னு போனியே அப்படின்னு சொன்ன பிசாசுக்கு முன்பாக நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம் பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த மோர்தகா என்ன பண்ணாரு? அவருக்கு இந்த மகிமை எப்படி கிடைச்சது? இந்த மகிமை எப்படி கிடைச்சதுன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும். எஸ்தர் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லணும்னா, எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பார்ப்போம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது அப்படின்னு எழுதியிருக்குன்னு அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன். அவரு எத்தனை தேசம் வரைக்கும்? 127 தேசத்துக்கு ராஜாவா இருந்த அரசாண்டவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 180 நாள் ஒரு விருந்து மாதிரி பண்றாரு. பார்த்தீங்கன்னா அதில் கண்டினியூவா ஒரு 7 நாள் விருந்து பண்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு? அவர் அப்போதான் ராஜபாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால தன்னுடைய மனைவி வஸ்தியை கூப்பிடணும், தன்னுடைய அந்த 7 நாள் விருந்தில் அவங்களும் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. கரெக்டுங்களா? ஆனால் அந்த வஸ்தி எப்படிப்பட்டவளா இருக்கிறா?
பொல்லாதவளா இருக்கிறா, அவள் வந்து கணவனுக்கு கீழ்ப்படியில. எங்கேயுமே சரி, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியிலனா அந்த குடும்பம் விளங்காது. கரெக்டுங்களா? இன்னைக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா பெண் ரொம்ப முக்கியமானவங்க. நானா நீயா போட்டி இருக்கிற வீடு வந்து உருப்படாது. அதாவது பெண்களாகிய நம்ம கணவனுக்கு கீழ்ப்படியணும். கணவன் வந்து சரின்னு சொன்ன பிறகுதான் என்ன பண்ணணும், செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சரின்னு சொல்றதுக்கு சம்மதிக்க வைக்கணும். நமக்குன்னா சொல்லி விட்டு போயிடக்கூடாது. கரெக்டுங்களா? ஆனா பார்த்தீங்கன்னா ராஜா போயிட்டு வஸ்திய ஆள் அனுப்பி கூப்பிடுறாரு. ஆனால் அவளுடைய தலைகணம் பிடிச்சதால ஆணவத்தால் என்ன பண்ணுறா, புருஷனுக்கு கீழ்ப்படியில. அவள் வந்து அவளுடைய பட்டத்தை அவள் இழந்து போயிடுறா. மனைவின்னு கிடையாது, இன்னைக்கு குடும்பத்தில் பிள்ளைகள் ஆகட்டும், சபைக்கு விசுவாசிகளாகட்டும், கர்த்தருக்கு போதகராகட்டும், எல்லாருமே சரி, நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா அந்த கணத்தை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? வாங்க உபவாச ஜபத்துக்கு வாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிங்க அப்படி நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் வரமாட்டோம். வஸ்தி மாதிரி. நம் தேவன் யாரு? ராஜாதி ராஜா, 127 நாட்டுக்கு ராஜா இல்ல, சர்வத்துக்கும் அவர் தான் ராஜா. அந்த ராஜா கூப்பிடுறாரு, சபைக்கு வா. புரியுதுங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே இப்போ வந்து செய்தியை கேட்குறவங்க கூட ஒரு சபைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. எல்லாருமே வாங்கன்னு ராஜா கூப்பிடும் பொழுது நான் வரமாட்டேன். வஸ்தி நின்னால் வஸ்தியோட நிலைமை என்னவோ அதுதான் வந்து இன்னைக்கு எல்லா ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம் அல்லாதவர்களுக்கும் அதுதான். கரங்களை நீட்டி என்ன பண்றாரு, ராஜா மாதிரி சிங்காசனத்தை உட்காந்துன்னு காலாட்டின்னு கூப்பிடல, அவருடைய ஆணி பாய்ந்த கரம், ரத்தம் சிந்திய கரம், வா வா என்கிட்ட வா, என் சேட்டையின் கீழே வா, நீ வந்துருன்னு கூப்பிட்டுனே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பிள்ளையை போல ஓடி போவோமானால் நிறைய கிஃப்ட் இருக்கு. நிறைய கிஃப்ட்டு இருக்குது. அம்மா நான் கடைக்கு போகிறேன், கூட வரியான்னு கேட்டேன். பிள்ளை என்ன பண்ணோம், கடைக்கு போறியா, நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லாது. எந்த பிள்ளையா இருந்தாலும் வெயிலோ மழையோ, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போனதில்லை, ஆனால் அவங்க தாத்தா பாட்டி யாராவது வந்துட்டாங்கன்னா ஷெக்கினா வீட்டிலே இருக்காது, அவங்க தாத்தா பாட்டியோட கடைக்கு போயிடும். கடைக்கு போகலாமா, இங்கே கடைக்கு போகலாமா, போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கையில் பிஸ்கெட் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரும். ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் அப்பா வெளில கூட்டின்னு போனால் ஒன்றுமே வாங்காமலே வட்டன்னு கூட்டின்னு வருவாங்க. ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட்டாவது சாக்லேட்டாவது வாங்கி தருவாங்க. கரெக்டுங்களா? என் குழந்தை கேட்குதுன்னு. அப்போது கர்த்தர் வான்னு சொல்லி நம்ம வந்தோன்னா ஆசீர்வாதம் இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? அவர் 5 ரூபாய் பிஸ்கெட் பேக்கெட்டோட நிறுத்த மாட்டார். அவர் தர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகலாம். ஹல்லேலூயா. ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கரெக்டுங்களா இல்லையா? கூப்பிடும்போது பிள்ளையை போல போகணுமா. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளை போன்றது. ஏன்னா சிறு பிள்ளைகள் போல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கள்ளங்கபடம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர்கிட்ட ஓடி வருவாங்க. அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் மாறிடுங்கன்றாரு. இப்போ நம்ம எல்லாம் எப்படி மாறிடணுமா, சிறு பிள்ளைகளை போல மாறிடணுமா. ஆனால் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டியவங்க மனசில் ஒரு சூது, ஒரு பகை, ஒரு வைராகியம், ஒரு தலக்கணம், இந்த வஸ்திக்கு இருந்தது போல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார், வானு கூப்பிடுதான் செய்வார். கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் அதுக்குன்னு வந்து அவங்களுடைய பட்டத்தை அவங்களே இழக்க வேண்டியது இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னா வைராகியம் இருக்கணும். ஒரு வைராகியம் நமக்கு இருக்கணும். கர்த்தரை தேட மனம் இல்லைன்னா அப்புறம் நம்ம யாரை போய் தேடுவோம்? யோசுவா சொன்னாரு, இந்த தேவனே நீ ஆராதிக்கலாம், வேற எந்த தேவனை போய் நீ வணங்குவ? புரியுதுங்களா இல்லைங்களா? நம்ம தேவனை போல நல்ல தேவன் யாருமே கிடையாது. வேற எங்கேயா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நசிக்கிடுவாங்க. உண்மையா சொல்றேன், நான் அங்கிருந்து வந்ததால சொல்றேன். ஒரு காரியத்துக்கு செய்யணும் அப்படின்னு இது விளக்குன்னா அது என்னப்பா இது, இந்த விளக்குல பூஜை பண்ணுவாங்களே, அதெல்லாம் உக்காந்து எழுந்திருக்கிறேன். 2 காலம் வீங்கி போச்சு எனக்கு. 3 ஹவர் ஒரே இடத்துல உக்காந்து போட்டுக்கினே இரு சொல்லி அவன் மந்திரம் சொல்ல சொல்ல அதுக்கு காசை வேற கட்டினேன். நான் 750 எவ்வளோ கட்டினேன். கட்டி உக்காந்து பண்ணி எல்லாம் பண்ணி காலை வீங்கி போய் காரியம் நடந்துச்சுன்னா நடக்கலை. இதுதான் விஷயம். காரியம் நடந்துச்சுன்னா நடக்கலை. அப்போ நான் ஏன் இவ்வளோ காரியம் செஞ்சேன்?
அப்போ எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. நம் தேவன் ரொம்ப நல்லவர். உண்மையாக இந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு மற்றவர்கள்லாம் ஆண்டர்கிட்ட வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவனை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, ருசிக்கிறதால தான் வராங்க. ருசிகள்லாம் வரமாட்டாங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு மற்ற ஜனங்கள்லாம் இன்னும் ஆண்டவர்கிட்ட வரல. காரணம் இன்னும் ருசிக்கலை. ருசிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பால் இருக்கிற இடத்துக்கு பூனை எப்போ வேணாலும் வரும். கரெக்ட், நம்ம துரத்தினா கூட வரும். அது நம் தேவனை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. வஸ்தி எப்படி இருந்தாலோ, ஒரு கீழ்ப்படியாதவளா, அகங்காரம் உள்ளவளா, ஒரு எட்வர்ட் சொல்லுவாங்களே, அதனால தான் அவள் பட்டத்தை அவள் இழந்தா. தயவு செய்து வஸ்தியின் குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டால் நமக்கு நல்லது, நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா வஸ்தி போயிட்டாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்தர் வரணும். ஆண்டவர் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. எப்பவுமே ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஒருத்தர் செஞ்சுனே இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா அவங்கள தூக்கிட்டு கர்த்தர் பிள்ளைங்களை வர வைப்பார். இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இல்லையா? எல்லா மாநிலங்கள்லேயும் முதலமைச்சர் வரப்போகிறாங்க இல்லையா? ஆண்டவரே வஸ்தியை தள்ளிட்டு எஸ்தரை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆட்சி பொறுப்பில் வஸ்தி உக்காரும் பொழுது யூத ஜனங்களுக்காக அவள் பரிந்து பேசியிருக்க மாட்டா. கரெக்டுங்களா? அந்த இடத்துல எஸ்தர் வந்ததால தான் யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசினா. அதனால நம்ம சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த பேரையும் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே வஸ்தி போனதால தானேப்பா எஸ்தர் வந்தாங்க, அந்த இடத்துல நீங்க எஸ்தரை கொண்டு வாங்க ஆண்டவரே, நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அதிகாரத்துவத்துல ஜெபிக்கிறவங்க வந்தாதான் அந்த தேசம் உருப்படும். ஜெபிக்கிறவங்களால மட்டும்தான் தேசம் வாழ்க்கப்படும். கரெக்டுங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய அதிகாரிகள், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படியோ, இனி வரும் நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் காலங்களுக்கு போகுது, உள்ளே போகுது. அதனால இப்போ வர சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமானது. வர அமைச்சர்களாகட்டும், முதலமைச்சர்களாகட்டும், எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் பார்த்தீங்கன்னா தீங்கு நாட்கள் குறைக்கப்படும். தீங்கு வராதுன்னு சொல்ல முடியாது, தீங்கு நிச்சயம் வரும். ஆனால் என்ன பண்ணும், குறைக்கப்படும். ஏன்னா அவங்களாம் ஜெபிக்கிறாங்கல்ல தேச தலைவர்கள். ஏன்னா நம்ம போன வாரம் பார்த்தோம், என்ன பார்த்தோம், நினிவே ஜனங்கள் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் ராஜா முதல் குழந்தைகள் வரைக்கும், ராஜாவிலிருந்து குழந்தைங்க வரைக்கும் ஜெபிச்சதால தான் நினிவே பட்டணம் காக்கப்பட்டுச்சு. அப்போ ராஜாவில இருந்து நம்ம ஜெபிக்கிறோம், ராஜா ஜெபிக்கணும்ல. அவன் பாட்டு ஊழலோ லஞ்சமோ வாங்கின்னு இருந்தா கரெக்டுங்களா இல்லையா? அவன் இருக்கிற தேசம் வாழ்க்கை போடுமா அவன் கையில இருந்தா? இப்போ வேறு கரெக்டாக தானே செடியெல்லாம் கரெக்டாக இருக்கும். ராஜா தான் வேறு, அதிகாரிகள் தான் வேறு. அவங்க கரெக்டாக இருந்தால் தான் தேச ஜனங்களுக்குலாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் போய் சேரும். வேரில் தூக்கி ஆசிட ஊற்றுனா மேலே இருக்கிற களை காஞ்சி போயிடாது. கரெக்டுங்களா இல்லையா? அப்போ நம்ம தேசத்து அதிகாரி ஜெபிக்கிறவராக இருக்கணும். எஸ்தர்னால என்னாச்சு, யகசூரு ராஜா யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசினாரு. கரெக்டுங்களா? அப்போ எஸ்தரை போன்று தேசத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க தலைவர்களுடைய வைஃபா இருக்கணும். புரியுதுங்களா இல்லையா? தலைவர்களுடைய வைஃபு, அவங்க பேரம் பேத்திங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கலாம் கூட கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ரோமர்களுடைய மனைவிகள்லாம் இயேசுவுக்கு தன்னுடைய ஆஸ்திகளால ஊழியம் செய்தார்கள் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப நம்ம இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்க, எஸ்தர் 127 நாட்டுக்கு ராணியா வருவதற்கு பிளான் எல்லாம் ஆயத்தமா இருக்கு. அழகா நம்ம ஆல்ரெடி 21 நாள் உபவாச ஜபத்துல எப்படி எஸ்தர் ராஜாத்தி எப்படி அலங்கரிக்கப்பட்டாங்க, அழகப்படுத்தப்பட்டாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க ராணியா வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ராணியா வந்த பிறகு அவங்க எப்படி அவங்க ராணியா வந்தாங்கன்னு ஒரு சின்ன பிள்ளைகள் இருப்பதால சொல்லணும்னா, அவங்க பெற்றோருக்கு சிறு வயதிலேயே கீழ்ப்படிந்ததால தான் ராணியா வந்தாங்க. அப்படி என்ற கோணத்திலையும் நம்ம இந்த தேவ செய்தியை பார்க்கலாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இல்லைனாலும், எஸ்தருக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் அவங்கள வளர்த்த சித்தப்பாக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஆக மொத்தம் பிள்ளைகள் தனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிறது தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு மரத்தையே நம்ம எடுத்துப்போனா, ஒரு என்ன மரம் எடுத்துக்கொள்வோம், மாங்காய் மரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி பராமரித்து இருக்கும் பொழுது அது இன்னைக்கு கனி கொடுக்காது. மரத்தை வச்ச உடனே அது கனி கொடுக்காது.
ஆனால் ஒரு 3 வருஷத்துல நல்ல கனி கொடுக்கும். இதே அந்த மரம் ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த தெருவுக்கே கனி கொடுக்கும். மூட்டை மூட்டையாக மாங்காய் எடுத்துன்னு போகலாம். அவ்வளோ மாங்காய் கொத்து 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 கொத்தாக காய்க்கும். கரெக்டுங்களா? பார்க்கும்போது சின்ன மரமாக இருக்கும், ஆனால் அது வளர 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 நிறைய கனி கொடுக்குற மரமாக இருக்கும். கரெக்டுங்களா? அதுவும் அந்த மாங்காய் வந்து சுவைமிக்க மாங்காய். இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழத்துலேயே ஊறுகாய் போடுற மாம்பழமும் இருக்குது, நல்ல டேஸ்டான மாம்பழமும் இருக்குது, பல ஆயிரங்கள் இது பண்ணுற அளவுக்கு மாம்பழமும் இருக்குது. மாம்பழத்தை பல ரகங்கள். அப்போது எல்லாமே பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அப்போதான் அந்த மாம்பழம் எப்படி இருக்கும்? சுவை மிக்கதாக இருக்கும். நம்ம இன்னைக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம 4 செவத்துல இருக்கிறோம், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணுமா? ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் டிவி பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபோன் வச்சுருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸை நீ பார்த்துக்கிட்டே இருந்தா அது சப்பமாங்க. தோட்டக்காரன் என்னைக்குன்னா தூக்கி போடுவான். புரியுதுங்களா இல்லையா? இன்ஸ்டாகிராமே பார்த்து உட்காந்துருக்கிறவங்க அதுவும் மாங்காதான், அது சப்ப மாங்காவாக இருக்கும். என்னைக்கு வேணாலும் தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? இதுனா இந்த மாங்காய் புளிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, சுவையும் இல்லை, தூக்கி போடலான்னு எப்போ வேணாலும் தூக்கி போடுவான். கரெக்டுங்களா? இதே நல்ல மாங்காய் மரமாக இருந்தாலும் தூக்கி போடவே மாட்டாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? அந்த எவ்வளோ அந்த மரம் எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த தோட்டக்காரன் வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அது ரொம்ப பயனுள்ளது, பலன் தருது. கரெக்டுங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கும்ல, ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தான். மாங்காய் தோப்புக்குள்ளே தான் நம்ம வீடு வரணும். யார் கேட்டாலும் வழி கேட்டாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், எங்க அந்த மாங்காய் தோப்பு இல்லைங்க, அந்த மாங்காய் தோப்பு உள்ள வீடு. மாங்காய் தோப்பா, சரி ஓகே வந்துடும். அப்போ அவ்வளோ மாங்காய் இருக்கும். ஃபுல்லாக நம்ம அப்படி தான் அடையாளமே சொல்லுவோம். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நான் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாங்காய் அழகழகாக வளர்ந்து கொத்து கொத்தா வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த முதலாளியும் அதனால பலன் பெறாரு. கரெக்டுங்களா? இந்த சைடு போனீங்கன்னா மாங்காய் தோப்பு இருக்கும், அங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். நான் பேச்சுக்கு சொல்கிறேன், நிறைய மரங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருந்தாதான் தோட்டக்காரன் வச்சுப்பாங்க. பயன் இல்லாமல் இருந்தால் யாருமே வச்சுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? அதனால சிறு பிள்ளைகளாகிய இன்னைக்கு நம்ம பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் ருசிகரமான நம்முடைய வாழ்க்கை ருசிகரமாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு எஸ்தர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சித்தப்பாவுக்கு கீழ்ப்படிந்த மகள் பெரிய என்ன பண்ணா, 127 நாட்டுக்கு ராணியா போய் உக்காந்துட்டா. அவ போல ரெசிம் கொடுக்கல, அவ ரெசிம் கொடுக்கல, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவர் ரெசிம் கொடுக்கல. மோர்தகாய் வந்து மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி போய் தேடி வந்தது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருப்போமானால் நம்மளை தேடி வரும். வர்றது எப்படி இருக்கும்? சும்மா சாதாரணமா இருக்காது. வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறதா இருக்காது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சுன்னு இருக்கோம். ஹல்லேலூயா. வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நம்ம சுவைகரமா இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். சுவைகரமா இல்லைன்னா யாருக்குமே பிடிக்காது. அதுக்கு சாட்சி இப்போ தர்பூசணி காலம்லாம் வரப்போகுது. எல்லாருமே தர்பூசணி சாப்பிடுவீங்க. அது டேஸ்டா இருந்துச்சுன்னா இன்னும் ஒன்று கொடுமா, கை நீட்டுவோம். டேஸ்டா இருந்தா ஐயோ எனக்கு வேணாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பசங்களே சொல்லுவாங்க. டேஸ்டா இருந்ததுன்னா அம்மா இன்னும் ஒன்று கூட, டேஸ்ட் இல்லைன்னா எனக்கு வேணாம், சாப்பிட்டதுலே பாதி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கை சுவைகரமாக இருக்குமானால் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். சுவை இல்லைன்னா யாரும் நம்ம கை நீட்டி வாங்க மாட்டாங்க. கை நீட்டி வாங்கணும். உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னா சுவைகரமாக இருக்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா? சுவைகரம்னா எல்லாம் புரிஞ்சுக்குவேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கினாச்சு, நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த மட்டும் நம்ம வேதத்தை மட்டும் தியானிப்போம். அப்போ எஸ்தருடைய வாழ்க்கை சுவைகரமா இருந்தது. அவ என்ன பண்ணுவாளாம்? அங்க இருக்கிற எல்லாருக்குமே தைரியம் சொல்லுவாளாம். ஏன்னா அங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து தேசத்திலிருந்து ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எல்லா கன்னி பெண்களையும் வாலிப பெண்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 1 வருஷம் அவங்கள அழகுபடுத்துறாங்க. எல்லாருமே அப்பா அம்மாவை பிரிஞ்சு, அண்ணன் தம்பிங்களை பிரிஞ்சு ஒரு கஷ்டத்தோட இருக்கும் பொழுது எஸ்தர் எல்லாருக்குமே தைரியம் சொல்ற ஒரு மகளா இருந்தாலாம். அப்ப எல்லாரும் பாக்குறாங்க,
அவளுக்குள்ள மட்டும் எப்படி ஒரு தைரியம்? ஏன்னா அவள் சிறு வயதுல இருந்தே தாய் தந்தை இல்லாம அவளுக்குள்ள ஒரு தைரியத்தை ஆண்டவர் விதைச்சுக்கிட்டே வந்தாரு. தாய் தந்தையை இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தைரியத்தை காட்டிலும் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். நமக்கு யாருமே இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு அவங்க தைரியப்படுத்திக்கிட்டே வந்து சின்ன வயசுலேருந்து தைரியப்படுத்தி படுத்தி 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 அவ யூதரா இருக்கிறதால என்கிட்ட அப்பா அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அப்பா அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அந்த தைரியம் தான் அவ எல்லாரையும் தைரியப்படுத்தியது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கும் ஒரு தைரியம் இருக்கணும். நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என்ன ஆதரிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் யாருமே இல்லாம தனிமையாலாம் இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு கர்த்தர் இருக்கிறாரு கர்த்தர் இருக்கிறாருன்னு அந்த தைரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்க போய் தைரியப்படுத்துவோம். நமக்கிட்டே தைரியம் இல்லைன்னா நம்ம தைரியப்படுத்த முடியுமா? அவன் எஸ்ஆர் எல்லாரையும் தைரியப்படுத்துகிற ஒரு பெண்ணா போல்டா இருக்கும் பொழுது அவருக்கு எல்லா மனுஷ கண்களும் தயவு கிடைச்சிது. அவள் அழகா போய் அகசுர் ராஜா பக்கத்துல போயிட்டு அழகா உக்காந்துட்டா. மற்றவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ அவ ராணி ஆயிட்டா. எதற்காக ராணி ஆனாள் அப்படின்னா, எஸ்தர் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். என்ன பண்ணுமா? உபவாசம் பண்ணுங்க. இந்த உபவாச ஜபத்துல எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்ததற்கான காரணமே இதுதான். இந்த ஒரு வார்த்தை தான் எஸ்தர் புத்தகத்தை குறித்து உங்களிடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய உயர்வு எப்படி வந்ததுன்னா உபவாசம், அடுத்து பரிந்து பேசும் ஜபம். இப்ப நம்ம பண்ற ஜபம் என்ன ஜபம்னா பரிந்து பேசுகிற ஜபம். நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து பரிந்து பேசுகிறார். நமக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார்னு சொல்றோம். என்ன வேண்டுதல் செய்யறாருன்னா பரிந்து பேசுறார். இத மாதிரி இவங்க என் பிள்ளைங்க, இவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவங்களுக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னு அவருடைய காயங்களை காட்டி பரிந்து பேசுறாராம். அதை தான் நம்ம இன்னைக்கு செய்யறோம். நம்முடைய குடும்பத்தினருக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்க நாமத்துல நான் ரட்சிக்கப்பட்டேனப்பா, உங்க ரத்தத்தினாலே நானே உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறேனே, உங்க ரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் நிமித்தம் என் குடும்பத்தினருக்கு இரக்கம் செய்யுங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்களும் அப்படிதான் கேட்கணும். உபவாச ஜபத்துல கலந்து கொள்கிறவங்க அவரோட ரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை நிமித்தம் நம் குடும்பத்தினருக்காக ஜெபிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இவங்க என்ன பண்றாங்க? எஸ்தர் என்ன பண்றாங்க? 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமல் குடியாமல். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து 3 நாள் உபவாசம் இருக்க முடியாது, அதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? வாரத்துல 1 நாள் நம்ம வந்து உபவாசம் இருக்கிறோம். கரெக்டுங்களா? எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. மறுபடியும் அவங்க உபவாசம் இருந்தாங்கன்னு எழுதப்படலை, ஆனால் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? உபவாசம் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? உபவாசம் இருக்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க அரண்மனையில் இருந்த எல்லாருக்கும், தாதிமார்கள் எல்லாருக்கும் உபவாசம் இருக்க கற்றுக் கொடுத்தாங்களாம். அப்போ நம்ம குடும்பத்தினர் இருக்கிறவங்களுக்கு உபவாசம் இருக்க சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, கணவன் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வாரத்தில் 1 நாள் நம்ம என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு வாரத்தில் 7 நாள் இதை பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வாரத்தில் 7 நாள் இருக்குது. வாரத்தில் 7 நாளும் கணவன் வேலைக்கு போகிறாரா? இல்லை. 1 நாள் வீட்டில் இருக்கிறாரு. தினந்தோறும் நைட்டுக்கு சீக்கிரமாக தானே வராங்க. நைட் என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகிற கணவன் என்ன பண்ண சொல்லலாம்? உபவாசம் இருக்க சொல்லலாம். பொன்னாட்டி என்ன சொன்னாலும் கேட்குறாங்கல்ல. வீடை க்ளீன் பண்ண சொன்னால் க்ளீன் பண்ணுறாங்க, தோட்டம் க்ளீன் பண்ண சொன்னால் க்ளீன் பண்ணுறாங்க, எல்லா வேலையும் தான் செய்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? கணவர் என்ன பண்ண சொல்லலாம்? உபவாசம் இருக்க சொல்லலாம். நாங்களாம் அப்படி தான் சொன்னோம். கணவர் என்ன பண்ணோம்? வேலைக்கு ஃபஸ்ட்டுலாம் வேலைக்கு போகும்போது உபவாசம் இருங்க, உபவாசம் இருந்துட்டு தேசத்துக்காக குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அப்படி கொஞ்சமாக என்ன பண்ண? உபவாசம் இருக்க சொன்னோம். அதே மாதிரி அவருக்கு உபவாசத்தின்
அற்புதம், உபவாசம் இருப்பதால் வருகிற ஆசீர்வாதம் தெரிஞ்சதால அவங்களும் உபவாசம் இருந்தாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து உபவாசம் இருங்கன்னு சொல்லணும். இந்தாம்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடுமா கொடுக்குறோம்ல, சாப்பிட்றாங்களே, அப்போ உபவாசம் இருங்கன்னு சொல்லக்கூடாதா? உணவு கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு உபவாசம் இருங்கன்னு சொல்ல தெரியாதா? என் குழந்தைக்கு உபவாசம் இருக்கவே தெரியாது, சொல்லவே கூடாது. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்க என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் வந்து சொல்லணும். அப்படி சொன்னால் அவங்க கண்டிப்பாக உபவாசம் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் இருக்க சொல்லுங்கள், அப்புறம் 2 மணி நேரம் இருக்க சொல்லுங்கள். அதுக்கு மேலே தேவையில்லை. பிள்ளைகள் ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணலாம்? உபவாசம் இருக்க கற்றுக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கணக்குப்படி அது 2 மணி நேரம். ஆனால் நீங்கள் நைட்லேருந்து கணக்கு போடுங்க. நைட்டு 10 மணிக்கு நீங்கள் இருக்கிறீங்க, நைட்டு 10 மணிலேருந்து 12 மணிக்குன்னா எவ்வளோ நேரம் ஆகுது? 14 மணி நேரம் ஆகுது இல்லையா? 1 மணினா 15 மணி நேரம் ஆகுது இல்லையா? ஆண்டவர் அப்படி கணக்கு போடுறாரு. நம்ம ஏன் 2 மணி நேரமா 1 மணி நேரமானு பார்க்குறது? நீ நைட்லேருந்து என் பிள்ளை சாப்பிடாம இருக்குன்னு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம ஒரு விஷயம் நினச்சிக்கலாம், அப்போ நான் உபவாசம் இருந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரான்னா அது உண்மையாக சொல்லிடுறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கும் உபவாசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம உபவாசம் இருக்கும்போது நம்முடைய தன்மைகள் மாறுகிறது, நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. நம்மளால் நிறைய நேரம் ஜெபிக்க முடியும். உபவாசம் இருக்கும்போது நிறைய நேரம் நிச்சயமாக ஜெபிக்கலாம். கரெக்டுங்களா? உபவாசம் என்பது என்னுடைய கிரியை அல்ல, அவருடைய கிருபை தான். ஏன்னா அவருடைய கிருபை இல்லைன்னா என்னால் உபவாசம் இருக்க முடியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய கிருபை இல்லாமல் உபவாசம் இருக்க முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? நான் உபவாசம் இருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடாது. அவருடைய கிருபையால் உபவாசம் இருந்து பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருக்கிறா. பாருங்க என்ன சொல்றானா, சூசனில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர சேர்ந்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் இருங்க. ஏன்னா நான் போய் பேசணும், ராஜா கிட்ட போய் பேசணும். ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகி 30 நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜா வந்து ராணிக்கிட்ட பேசவே இல்லையா. சரி, மீறி போய் நம்ம போய் பேசலாம் அப்படின்னா ராஜா கிட்ட பர்மிஷன் இல்லாமல் ராணி போக முடியாது. பர்மிஷன் இல்லாமல் போயிட்டா ஒருவேளை அவர்கிட்ட இருக்கிற செங்கோல் அவர் நீட்டலன்னா அவங்க சத்துணுமா, மரண தண்டனையா. அப்போ இவ்வளோ பெரிய சட்டம் இருக்கும் பொழுது ராஜா கிட்ட போனோம் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. ஏன்னா 3 நாள் உபவாசம் இருந்து அவங்க கதை பேச போல, யூத ஜனங்களுக்காக அவங்க பரிந்து பேசணும். ஏன்னா யூத ஜனங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த எஸ்தர் கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 3 நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஆமான் என்ன பண்ணுறான்? மோர்தகாய் தலை வணங்கலை, எனக்கு அவன் தலை வணங்கலை, ஒத்த செஞ்ச தப்புக்கு ஊரையே கொல்ற கதையா சொல்லுவாங்கள்ல. மூட்டை பூச்சிக்காக வீட்டையே கொடுத்துனாங்க, ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி மோர்தகாய் தலைவணங்கள்ன்றதுக்காக யூத ஜனங்கள்ல இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் கொல்லுவதற்கு ஆமா என்ன பண்றான்? ராஜா கிட்ட போய் தந்திரமா என்ன பண்ணா? சட்டத்தை ஏற்றிக்கொண்டான். அதை 127 தேசத்துக்கு அவங்க மொழியில அனுப்பி வச்சிட்டான். புரியுதுங்களா? எஸ்தர் இருக்கிறது ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தெருவில் இருக்கிற ஆள் அவங்க காப்பாற்றலாம். கரெக்டுங்களா இல்லையா? அடுத்த மாநிலத்தில் அடுத்த தேசத்தில் இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? கரெக்டுங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து எதற்காக ஜெபிக்கிறோம்? உணவு, உடை, பள்ளி, கல்வி இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ உணவு தரலாம், உடை தரலாம், கல்வி தருவதற்கு வழி செய்யலாம். பக்கத்து மாநிலத்தில் ஒரு குழந்தை உணவு இல்லாமல் இருக்கு, உடை இல்லாமல் இருக்கு, கல்வி இல்லாமல் இருக்குன்னா நீ எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அதற்கு தான் ஜெபம் என்ற ஆயுதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ இங்க ஜெபிச்சனா அங்க வேலை செய்யும். புரியுதுங்களா? பிள்ளைகளை ஏன் உபவாசம் இருக்க சொல்றேன்னா, பிள்ளைகள் இன்றைக்கு உபவாசம் இருந்து அவங்க வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க நல்லா சாப்பிட்றோம் ஆண்டவரே, நல்லா உடைய போட்டுட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, நல்ல ஸ்கூலுக்கு போறோம். எத்தனை பிள்ளைகள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, உடை இல்லாமல் இருக்காங்க, கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு பிள்ளைகள் உபவாசம் இருந்து ஜெபிச்சால் அவங்க இங்கேருந்து ஜெபிப்பாங்க. ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு குழந்தைக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமும் அதுதான். நமக்காக யாரோ ஒருத்தர் ஜெபிச்சிருக்கிறாங்க, நமக்காக யாரோ கண்ணீர் சிந்தி இருக்கிறாங்க, அதனால தான் நம்ம ஜெபிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கம்மார்பாளையத்தில் சபை இருப்பதற்கு காரணமும் யாரோ ஒருத்தருடைய கண்ணீரா இருக்கும். அது எங்க சபை இருக்கு. ஆண்டவரே, இந்த கம்மார்பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு
ஒரு ஆத்துமா அழுது இருக்கும். ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, சபையை கொண்டு வந்தாரு. இல்லைன்னா சும்மாவே ஒரு ஆளை, எங்கேயோ இருக்கிற ஆளை கொண்டு வந்து இங்க உட்கார வைப்பாரா? சபையே கட்டக்கூடாது, இங்க வந்து ஒரு சோப்பு தொழிற்சாலையை தான் ஸ்டார்ட் செய்யணும், ஒரு உமனுக்கெல்லாம் வேலை கொடுக்குறவளா இருக்கணும்னு தான் நான் என்னுடைய தாத்தே. என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சோப்பு ஃபேக்டரி வைக்கணும். என்னத்தை என்ன பண்ணார் ஆண்டவர், தூக்கி போட சொன்னார், தூக்கி போட வச்சாரு. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வச்சார். கரெக்ட். எதுவுமே அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. கரெக்டுங்களா? அப்போது பிள்ளைகளாக இருக்கிறவங்க இந்த வயசுலேருந்தே என்ன பண்ணணும், உபவாசம் இருந்து அடுத்த குழந்தைகளுக்காக, ஏதோ ஒரு மாநில குழந்தைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்க கற்றுக்கணும். அப்போ எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம உபவாசம் இருந்தால் நம்ம போய் ராஜா கிட்ட பேசலாம். நான் வந்து எனக்காக பேசுறதா இருந்தால் நான் உபவாசம் இருப்பேன், உங்களுக்காக நான் பேசணும். அப்போ என்ன பண்ணு, நீ உபவாசம் இரு, நீங்கள் எல்லாரும் உபவாசம் இருங்க, நான் போய் பேசுகிறேன்னு அவங்களும் உபவாசம் இருந்து அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் உபவாசம் இருக்க வைத்து அப்புறம் ராஜா கிட்ட போகிறாங்க. பாருங்க, ராஜா அவளை நோக்கி 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? 2ஆம் வசனம் படிக்கிறேன். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்ட பொழுது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததானால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்டே வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தயவு கர்த்தரால கிடைத்தது. நாம பார்த்துங்க, அவ வந்து உபவாசம் இருந்து தேசத்திற்காக ஜெபிச்சதால அவளுக்கு ஒரு கிரேஸ் என்னன்னா, கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் பொண்டாட்டியை பார்க்காம வந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் மாறிச்சு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, உனக்கு என்னம்மா வேணும், என் கண்ணில் உனக்கு தயவு கிடச்சிதுமான்னு பேசுகிறாரு. அப்போது நீ தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது உன் கஷ்டம் மாறும். ஹல்லேலூயா. அந்த அம்மாக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துக்கினே இருக்குது. என்ன கஷ்டம்? கல்யாணம் ஆச்சு, என் கணவர் என்னை பார்க்கவே இல்லையே, என்னை பார்க்க ஒரு தடவை கூட வரலையே, ஒருவேளை என் மேலே விருப்பம் இல்லையோ, என் மேலே ஆசை இல்லையோ, பாசம் இல்லையோ, என்னை மறந்துட்டாரோ, பல கேள்விகள் வந்திருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா அவங்களும் ஹியூமன் தானே, அவங்களுக்குள்ள அவ்வளோ கேள்விகள் இருந்திருக்கும். அந்த அம்மா தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய மன பாரங்கள் நீங்கியது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம எல்லாருமே உபவாசம் இருந்து மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாகும். நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், நம்மளுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ மீண்டுமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 15லேருந்து 17 வசனம் வரைக்கும் படிப்போம். எஸ்தர் 5ஆம் அதிகாரத்தில் இது படிச்சிட்டிங்களாப்பா? இது 6 படிச்சிட்டிங்கல்ல, இது 8ஆம் அதிகாரம் படிப்போமா? எஸ்தர் 8ல் 15லேருந்து படிக்கிறேன். அப்பொழுது மோர்தகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சொல்லிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். என்னன்னா நடுவில் வந்து நிறைய காரியங்கள் நடக்கும். எஸ்தர் ராஜாத்தி விருந்து கொடுப்பா, அதெல்லாமே நம்ம எஸ்தர் புஸ்தகம் போய் நம்ம வீட்டில் போய் படிப்போம். டைம் 5 நிமிஷம் தான் இருக்குது, அந்த 5 நிமிஷத்தில் முடிக்கணும். அதனால நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது வந்து எஸ்தர் வந்து உபவாசம் இருந்தாங்க. எஸ்தருக்கு மன விருப்பம் நிறைவேறிடுச்சு, யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. இப்போ நடுவில் இருந்த மோர்தகாய், ஏன்னா உபவாசம் இருங்கன்னு ஜனங்களுக்காக பரிந்து பேசினதே, மன்றாடினதே மோர்தகாய் தான். ஏன்னா மோர்தகாய் சொல்லலாம் எஸ்தருக்கு தெரியாது. கரெக்டுங்களா இல்லையா? நீங்கள் உபவாசம் இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இப்போ பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்க, கடனில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். உபவாச ஜபத்துக்கு அழைத்து கொண்டு வரணும்.
உபவாச ஜபத்துக்கு அழைத்து கொண்டு வருவதின் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஏன்னா உபவாசம் இரு, ராஜா கிட்ட போய் பரிந்து பேசு அப்படி சொன்னதே மோர்தகாய் தான். மோர்தகாய் புஷ் பண்ணதால தான் எஸ்தரங்க உபவாசம் இருந்தாங்க. கரெக்டுங்களா? அப்போ மோர்தகாய்க்கு ஒரு கிஃப்ட் என்னன்னா, என்ன கிஃப்ட்னா, அவரும் ராஜாவுக்கு பக்கத்திலே அமர்த்தப்பட்டார். யார் எதிரியா இருந்தாரு? மோர்தகாயை கொல்லணும் அப்படின்னு 50 முழ உயரத்துக்கு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சாரு ஆமான். அந்த ஆமான குழியில போட்டு ஆமான் இருந்த இடத்துல மோர்தகாய் வந்து நின்னாரு. ஹல்லேலூயா. அதுவும் எப்படி வந்து நின்னாரா? சும்மா சாதாரணமா வந்து நிக்கல. ராஜாக்கு வீசுவாங்கல அதுவா வந்து நிக்கல, ராஜாக்கு தூக்குவாங்கல கூஜா அதுவா வந்து நிக்கல, ராஜாவுக்கு திராட்சரசத்தை ஊத்துவாங்களே அதுவா இல்ல, ராஜாவுடைய முத்திரை மோதிரம் தரித்தவனாய் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. ஹல்லேலூயா. மந்திரியா பிரதமரா உட்கார்ந்தாரு. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல ஜனாதிபதியை காட்டிலும் பிரதமருக்கு தான் எல்லாமே. ராஜா வந்து சும்மா உட்கார்ந்து தான் இருப்பாரு, பிரதமர் தான் எல்லாமே. அப்போ மோர்தகாயி அந்த 127 நாட்டுக்கும் ஃபுல் இது அதிகாரம் அவர்கிட்ட வந்துச்சு. ஹல்லேலூயா. எப்படி உட்கார்ந்தாரா? இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரம், பெரிய பொன்முடி, பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். புரியுதுங்களா இல்லைங்களா? நம்மளுடைய ஆசீர்வாதம் கர்த்தரால் வரணும்னா ஒரு நாள் நம் தேச ஜனங்களுக்காக, குடும்ப ஜனங்களுக்காக முகத்துல சாம்பலை பூசுறவங்களா இருக்கணும். புரியுதுங்களா இல்லையா? முகத்துல சாம்பலை பூசுறதுன்னு சொன்னா அந்த காலத்துல சாம்பலை பூசி அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? உபவாசம் இருப்பாங்களாம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம சாம்பலை பூச சொல்லலை, நல்லா சந்தோஷமா இருந்தா சொல்றாரு. இருந்தாலும் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? என் ஜனங்களுக்காக நான் சென்ட் அடிக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்றாங்க, நான் கிறிஸ்டின் ஆயிட்டேனா பூவே வைக்க மாட்டேன், நான் கிறிஸ்டின் ஆயிட்டேனா நகையே போட மாட்டேன். ஆண்டவர் சொல்லவே இல்லை. பாருங்க, ராஜ வஸ்திரம் தரிக்க வைக்கிறாரு, ரத்தாம்பரமா பட்டா எல்லாமே போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீ உபவாசம் இருக்கும்போது உன் மனசை மட்டும் இல்லை, உன் வஸ்திரத்தை கிழிக்கிறது இல்லை, உன் இருதயத்தை கிழிக்கு ஜெபிக்கணும்னா உபவாசம் இருக்கும்போது நல்லா விருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி பூ செண்டு அப்படி அடிக்காம, கரெக்டுங்களா இல்லையா? உன்னை தாழ்த்தி உடைய போடு, தோச்ச துணியை போடலாம். ஆனால் அதுக்குன்னு நான் இதே வந்து நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உபவாச ஜபம் வேற, ஓய்வு நாள் ஆராதனை வேற. ஓய்வு நாள் ஆராதனை என்பது பரிசுத்தமான நாள், மன மகிழ்ச்சியின் நாள். அந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடணும்னா கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி வரணும். அந்த நாளில் பழைய துணி இருக்கிறதுலையே கந்தலான ஒரு சேலையை எடுத்து போட்டுன்னு வருது கூடாது. அந்த நாளில் கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போவேன்? இப்போ நாளைக்கே கூப்பிட்றாங்க கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், எப்படி போவோம்? இருக்கிறதுலே நல்ல சேலையாக எடுப்போம். கரெக்டுங்களா இல்லையா? கொஞ்சம் மேக்கப், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப் போடுவோம். கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி சண்டே வரணும். உபவாச ஜபத்துக்கு வரும்போது கொஞ்சம் இது பண்ணோம், நல்ல சேலையை கட்டிக்கிறான் போதும், ஆடம்பரம் அங்கே வேணாம். நீங்கள் நினைக்கலாம், ஓ இப்படி இதுக்கு இப்படி போடணும். ஆமாம், அதுக்கு அப்படி தான் போடணும். கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும்? கெட்ட வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும்? பவுல் சொல்லியிருக்காரு, அழுகிறவர்களோடு அழவும் சிரிக்கிறவங்களோட சிரிக்கவும் தெரியணும். அழுது இருக்கிறாங்க, அங்கே போய் உட்காந்து சிரிக்கிறது எப்படி இருக்குது? தெரியாது, அது தெரியுதுல்ல. கல்யாண வீட்டுக்கு எப்படி போகணும் அது நம்ம ஆளுங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு போகிறது தெரியும், துக்க வீட்டுக்கு எப்படி போகிறது தெரியும். அப்போ சபைக்கு வரதுக்கு மட்டும் தெரியாது. நான் தான் சொல்கிறேன், யாரும் குற்றப்படல. ஓய்வு நாள் அப்போ என்ன பண்ணணும்? ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி போகணும். புரியுதுங்களா? உபவாச ஜபம்ன்றது நம்ம வஸ்திரத்தை கிழித்து ஜெபிச்சாங்களாம். வஸ்திரத்தில் இருதயத்தை கிழித்து ஜெபிக்கத்தக்கதாக தலைக்கு எண்ணெய் பூசி முக வாடலாக இல்லாமல் நல்லா முகத்தை கழுவி ஜெபிக்கணும். 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். ராஜாவாகிய அகசூரு தேசத்தின் மேலும் சமுத்திரமுள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கையும் ராஜா பெரியவனாக்கின மோர்தகாயினுடைய மேன்மையின் வித்தார்த்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது.
யூதனாகிய மொர்தகாய் ராஜாவாகிய அகஸ்வருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்து அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. எதுக்காக வச்சாரு? அவனை உயர்த்தி வச்சதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய குலத்தாருக்காக பேசுறதுக்காக உயர்த்தி வச்சாராம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ரட்சிக்கப்படாதவங்களுக்காக பேசணும். கரெக்டுங்களா? இன்னைக்கு நம்ம நல்ல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு. இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன? உணவே இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறத நல்லா இருக்கிறோம். பார்த்தங்க, மொர்தகாய் ஆண்டவர் உயர்த்தி வச்சதுக்கு காரணம்னா தன்னுடைய குல ஜனங்களுக்காக பரிதி பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். நம்முடைய ஜனங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எப்படியாவது போட்டோன்னு சொன்னால் கீழே போயிடுவோம். இல்லை, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். அது பண உதவியோ இல்லை பொருள் உதவியோ இல்லை ஏதாவது ஒரு காரியம் தன்னுடைய குலத்துக்கு, தன்னுடைய ஜனத்துக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்? செய்யணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மூக்கு நுழைக்கிறதை காட்டிலும் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவங்க புத்தி சொல்லுன்னு கூப்பிட்டாங்கன்னா புத்தி சொல்லுவோம். அவங்களுக்கு பிரியம் இல்லைன்னா அந்த விஷயம் நம்ம காதில் வந்ததில்ல, அப்போ கண்டிப்பாக ஜெபிக்கணும். நம் குல ஜனங்களுக்காக, நம் குடும்ப ஜனங்களுக்காக, பந்து ஜனங்களுக்காக, இரத்த சம்பந்தங்களுக்காக நிச்சயமாக திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, மொர்தகாயை உயர்த்தின தேவன், எஸ்தரை உயர்த்தின தேவன் அப்பா. ராஜா கண்களில் தயவு கிடைத்த தேவன் அப்பா. அன்றைக்கு அகஸ்வரு ராஜா எஸ்தரை பார்த்து சொன்னான், என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று சொன்னான் அப்பா. என் ராஜாதி ராஜா ஆண்டவரே, உங்க சமூகத்திலே அமர்ந்திருக்கிற எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர், என் ராஜ்யத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறீர். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தையே கொடுக்க உன் பரமபிதா பிரியமா இருக்கிறார்னு சொல்றீங்கப்பா. என்னுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுகிற மகனே, உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்திலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், தேசத்துக்காக, குடும்பத்தினருக்காக கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எல்லாவற்றையும் நான் கூட கொடுப்பேன். ஆசீர்வாதத்தை கூட கொடுப்பேன். சமாதானத்தை, சந்தோஷத்தை, சரீரத்தில் சுகத்தை, படிப்பிலே ஞானத்தை உனக்கு நான் கூட கொடுப்பேன். இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தை மொர்தகாய் பார்த்தான். ஒரே நாளில் மொர்தகாயின் வாழ்க்கை மாறினது. ஒரே நாளில் எஸ்தரின் தலையெழுத்து மாறினது. உன் தலையெழுத்தையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் அடங்கி இரு. கர்த்தர் உன்னை ஏற்ற நேரத்தில் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவரே, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், கர்த்தரால் உயர்த்தப்படுவான். ஆண்டவரே, தரை மட்டும் சாஸ்திராங்கமாய் பணிந்தே தேசத்திற்காகவும் குடும்பத்துக்காகவும் என் பகுதி பட்டண ஜனங்கள் நன்றா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவரே கதற, தகப்பனே தன்னை தாழ்த்து உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர், சகோதர சகோதரிகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வாழ்க்கையிலே அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உச்சத்தை தந்தருள வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபிப்போம். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையில் எல்லோரும் கரங்களை உயர்த்தி அப்பா எங்களோட பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே சப்பா. அப்பா எஸ்தர் புத்தகம் மூலமாக ஆண்டவரே சப்பா எப்படி ஜெபிக்கிற கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே, எங்களோட பேசுறீங்க அவக்கா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ தேவனாயிருந்து எங்களோட பேசுறீங்க அப்பா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எங்கள் எல்லாவற்றையும் முன்மாதிரி வச்சிருக்கீங்கப்பா.
அதற்காக நன்றி 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 ராஜா. எங்கள் தலைமட்டை தாழ்த்துக்கிறோம் ஐயா. அப்பா முடிய கிழித்தரப்பு இருதயத்தை கிழித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீமா துரா கண்ண மகாந்தாரா அதுவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா தேற்றத வாழனே, சக்தி ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, எங்களுக்கு உலாவிய தேவனாய் இருப்பவரே, அப்பா வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் எங்களுக்கா இரவும் பகலும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறவர், பறந்து பேசுகிறவர் அப்பா நீங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உன் சித்தம் ராஜா தலை நடக்காத ஆண்டவரே, பரமனித்தும் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுது ராஜா. அதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது ஆண்டவரே சப்பா, ஒரு மனிதன் தேவைப்படுது ஆண்டவரே சப்பா. மனிதன் ஜெபிக்கும் போது பரலோகமே இறங்கி வருமே ஆண்டவரே. அதற்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே எங்களை கருவியா தெரிந்து கொண்டதற்கா ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரட்சகரே உயர்த்துகிறோம், மீட்பரே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ உலக ரட்சகரே, உலக மீட்பரே, பிரதான மீட்பரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அனைவரை நேசிக்கிறீங்களா ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி நன்றி. முதல் ஜெப குறிப்பு, நமது தேச ஜனங்கள், தலைவர்கள், நமது பிள்ளைகள் ரசிக்கப்பட ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்க ரத்த சம்பந்தமான ஜனங்கள், உங்க தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு யாரும் ரசிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்காக நினைப்பூட்டி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆமென் ஆமென் ஆமென். ஓ தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா மோர்த்துகாயை போல ஆண்டவரே, அப்பா மோர்த்துகாயை போல கர்த்தாவே ராஜா தன் குலத்துக்காக பருதி பேசும்படி அப்பா ராஜா நானே பக்கத்தில் உட்கார வச்சுங்களே கர்த்தாவே. நன்மைகள் பேசுகிற கர்த்தாவே, இது எங்களுக்காக ஆண்டவரே, எங்க மூத்த சகோதர ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காக நன்மைகள் பேசுகிற ரத்தம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து எங்களுக்கா பிதாவே பருதி பேசுறீங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க ரத்தம் பருதி பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுமே ராஜா. அப்பா இந்த கமர பாலத ஜனங்கள், அப்பா இந்த மதுராவசி ஜனங்கள், அப்பா நுங்கம்பாக்கம் மேலெழுத்து ராஜா ஆண்டவரே. அப்பா சுற்றுப்புற ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஜனங்களும் ராஜா, அப்பா என் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே, அப்பா என் சபைக்கு வர ஒவ்வொரு ஜனங்களும் குடும்பமும் தகப்பனே, அப்பா என் தேசத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களும், தேச தலைவர்களும், அப்பா தேசத்தின் அதிபதிகளும், ராஜாக்களும், பிரபுக்கள் ராஜா, என் தமிழ்நாட்டு சிஎம், எம்எல்ஏ, எம்பிக்கள், அப்பா கலெக்டர், ஜட்ஜி, போலீஸ் அதிகாரிகள், அப்பா உயர்த்திய அதிகாரிகள், அப்பா கவர்னர், அப்பா ராஜா பார்லிமெண்ட் ஒவ்வொரு ஜனங்களும், அப்பா லோக்சபாவில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும், அப்பா நமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வா இயேசு கிறிஸ்து எல்லா கோத்திரத்துக்காகவும், எல்லா ஜனங்களுக்காகவும், எல்லா பாஷைக்காரருக்காகவும் ராஜா அந்த கல்வாரி சிலுவையில் அப்பா அடிக்கப்பட்டீர்கள் தகப்பனே. எல்லாருக்கும் ரத்தம் செஞ்சிருங்க ராஜா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா ஒருவனாகிலும் கெட்டு போவது பிதாவில் சித்தமல்ல சொல்லுகிற தகப்பனே. ஆமென் ஆமென் ராஜா. அப்பா நினைத்தவர்களாவே உங்களை எல்லாருக்கும் உங்க ஜீவனை கொடுத்தீங்களப்பா, நினைத்தவர்கள் ஆண்டவரே, எல்லாருக்கும் ரத்தம் சிந்தனைகளை நினைத்தவர்கள் ஐயா. ஓ தேவனே எனக்கு தாழ்த்துக்கிற தகப்பனே, என் ஜனம் நடக்கிறதுக்கு போயிடக்கூடாதுப்பா, என் ஜனம் நடக்கிறதுக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே, அவையாவது அக்கறையில போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம், அது ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம். ரே கபா குராலா கபாரா நீ கபகரலபா ரே கமதுரன ஹத்துரு நீ ஹத்தரலபா மே கபகரலா தெரினி மே கபகுரனி மே ஹத்துரு கரபகரனி மே கபா நல்பா ஹத்தரா கனாதரினி ஹத்தரா சதரோல் ஹத்தரினி ஹத்தரினி ஹப்ரோ மக்கலலா தெரினி ஹத்தரோ ரே சே கபகரனா தி ஓ கலா ஹத்தரி ஹத்தரோபா பர்பா ஹத்தரே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தேசத்திலே தெளிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து ரத்தத்தை என் தமிழ்நாட்டில் தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை என் ஜனமே தெளிக்கிறோம். தெளிக்கப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம். சிந்தப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசு ரத்தத்தில் விடுதலை உண்டு. பாவ மன்னிப்பு உண்டு. தகப்பனே, அன்றுவரே, இருக்கும் ஜனங்கள் பெரிய வெற்றித்தை கண்டாக சொன்னீரப்பா. இருக்கும் ஜனங்கள் பெரிய வெற்றித்தை கண்டாக சொன்னீர் ராஜா. நீரே வானத்தில் வந்த மெய்யான ஒளி, ஓ ஜீவ ஒளியே. ஆமென், ஆமென். ஜீவ அப்பமே, ஓ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல கோத்திரத்தை பாவத்தியம், சர்வலோகத்து பாவத்தியம், ஓ கர்மத்தியம், தோஷத்தை சுமந்தவரே, சாபத்தை சுமந்தவரே, அக்கிரமத்தை சுமந்தவரே, நிறுத்தப்பட்டவரே, வாதிக்கப்பட்டவரே, பிக்கப்பட்டவரே ராஜா, அறிந்து கொள்ளவே மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் சொன்னீங்களப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. glory, glory, glory. காபதுரா லபாதிரா லபாதரா கமாதிரி ரப்பா கபா ஷகலாதிரி. அப்பா உதவி செய்வதாக, ஒத்தாசை அனுப்புவதாக ஆண்டவரே. தகப்பனே, மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன சொன்னீங்களப்பா. மனுஷன் தன் ஜீவனுக்கினால் என்னத்தை செலுத்துவான்னு சொன்னீங்களப்பா. ஆமென், ஆமென், ஆமென். கர்ப்பஹா சேகேதிரி நீக்கவா. ஆண்டவரே, ரட்சிக்க கொடுங்க ராஜா. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறிக்க போகவில்லை சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவே சொன்னீரே. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கள் சொன்னீரே. நான் பூமியை உயர்ந்திருப்பேன், வானத்தில் உயர்ந்திருப்பேன். என்னை எல்லாம் அவங்க தேவன் இல்லை. நான் ஒருவரே தேவன், நான் ஒருவரே கர்த்தர் சொன்னீரே. நான் ஒருவரே யெகோவா, நான் சர்வவல்லவர். ரே கபா கபா ரே யா கனுரா கபா ஷாகரனமதினி நிவே கபா. ஓ தேவனே, துரிதமிடாதீங்க அப்பா. அப்பா, இந்த மதுராம்சல, இந்த கமல் பாலத்துல, என் தமிழ்நாட்டுல, என் சபை ஜனங்கள் அவன் குடும்பத்துல, என் உற்றாவின குடும்பத்துல, என் அக்கசமயமான ஜன மத்தியில, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, என் தமிழ்நாட்டுல, தேசத்துல, ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு மீதும் நம் அவசரமான யாவருக்கும் தேவனாக கத்துதலவோ சொன்னீரே. நான் பிரஜாவுக்கும் அதிலக்கும் தேவனாக சொன்னீரே. ஓ, நான் வைக்கப்படும் போது எல்லோரும் எடுத்துக் கொள்ள சொன்னீங்களப்பா. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா, ரட்சிக்க தேவனே நீங்களாப்பா. இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் கொடுக்கப்படவில்லையே. வானத்தில் பூமியிலும் இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் கொடுக்கப்படவில்லை ராஜா. அப்பா, ரட்சிக்கிற நாமம், ரட்சிக்கிற நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், பாவத்து கழுகிற நாமம், பிதாவுக்கு கொண்டு போகிற நாமம், பரலோகம் சேர்க்கிற நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே. ஏகாபாகா துரா நாமா ஷதுரோ லதுரோ பாகா மகனாதா ரானா தேரேனே மா காபாதுரனா. ஓ தேவனே, ஓ இயேசு சொன்னீரே, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை எல்லாம் பிதாவிடத்தில் ஒருவன் வரால் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை வருகிறோம் பிதாவே. என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் சொன்னீங்களப்பா. அப்பா, ரட்சிப்பை கொடுங்க ஜனங்களுக்காப்பா. என் ஜனங்க இந்த தகப்பனே, அப்பா, கண் கொள்கிறார்கள், கண் சொர்க்கப்போடு கொடுப்போடு இருக்காங்கப்பா. அது காதிலிருந்து கேட்காதபடிக்கு, இருந்தமிருந்து உணராதபடிக்கு, கண்களிலிருந்து காணாதபடிக்கு ராஜா. அப்பா, அப்பா நடப்படமா சுத்தி கொண்டு இருக்காங்களப்பா. அது ஜனங்கள் ரட்சிப்பை கொடுங்க ராஜா. அப்பா, நீ சொன்னீ நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைத்து வந்தே சொன்னீங்க தகப்பனே. நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப சொன்னீங்கப்பா. தாரா நாமா தேரே நீமா கபா ஏ கபா தூரா லா கபா
கெட்டு போய் ரட்சிக்க வந்து சொன்னீங்களப்பா, கெட்டு போய் ரட்சிக்க வந்து சொன்னீங்க ராஜா. அப்பா இது ஜனங்களா பாவத்தை கெட்டு போயிருக்காங்கப்பா, பாவத்தை முழுகி போயிருக்காங்கப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் ராஜா பாவத்து வெளியே வர அப்ப எவ்வளவு பரிகாரம் செய்யறாங்க, புண்ணியம் செய்யறாங்க, தான தர்மம் பண்றாங்க, அன்னதானம் பண்றாங்க. அப்ப எவ்வளவு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்கப்பா, பாவத்து வெளியே வரணும் ராஜா. நீ சொன்னீரே உன் கிரியை அல்ல மகனே, உன் கிரியை அல்ல மகளே, உனக்காக மரத்திலே தூக்கப்பட்டவராய், சபிக்கப்பட்டவராய், அந்த கீழ் அடைந்தவராய், பாக்கத்துக்கு ரோமில்லாதவராய், உனக்காக பரிகாரை நானே செஞ்சிருக்க சிலுவையில. ஆமே, நானே உன் பரிகாராய் கர்த்தர். Gabadura la mahanto le mahabra hasse ya khala dara nashatur dimi kaba re lahandro biya kaba devane o turgum dagatum ayya over janavad raja andare bhakti vaidake povadaga o yesu namat origiron parvat pisase ye janame vetti vide parvat pisase ye janame vetti vide parvo naviye ye janame vetti vide laba naviye ye janame vetti vide ஆமோ ராவியே என் ஜனங்களை அழிக்காத, என் ஜனங்களை அழிக்க வைக்காத பிசாசே, ரேகா பொய்யன் ஆவியே, சபிக்கப்பட்டவன் சர்ப்பமே, அசுத்தனே, தள்ளப்பட்டவனே, ரேகா பாகோரா நாமாவே, வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். ரே மகாதாரா நாகாரா நாபா. ஓ பாபா நடுங்குதே, பாபா நடுங்குதே போது ராபா துராபா நே நம காலாபோ ரே காலாரா நகாரா நபா சா காலாபோ. தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொண்டு வருகிறோம், தலைக்கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். ஜீவ தேவன் ஆராதிக்க போக, மெய்யான தேவன் ஆராதிக்க போக, இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக, உயிரோடு இயேசு ஆராதிக்க போக, என் ஜனங்களை விட்டு விடு, என் ஜனங்களை விட்டு விடு, என் ஜனங்களை விட்டு விடு. ஓ ரா நே நே மா ஹோரோ லே நலமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னை கட்டளை கொடுக்கிறேன். ஜீவன தேவன் ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டு விடு. அருமையின் ஆவியே, விக்கிரகத்தின் ஆவியே, என் ஜனங்களை விட்டு விடு. ரே காபா துராபா ஷேகாபா மாகாமல ஹத்தோரதே நீலேமா பிராகாலாதே என் ஜனங்களை விட்டு விடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன்னை கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உன்னை கட்டளையிடுகிறேன். என் பகைகளை விட்டு விடு, என் ஜனங்களை விட்டு விடு. மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக என் குல ஜனங்களை விட்டு விடு, என் ரத்த சேவை ஜனங்களை விட்டு விடு, என் சபை ஜனங்களை விட்டு விடு, என் சபை குடும்பத்தை விட்டு விடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இந்த mighty name of Jesus Christ, இயேசு கிறிஸ்து சர்வ நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஏகபா தூரா நபா தேரி மஹத்ரோ தாராஹதே. ஆமென். தாராலா கபோ. இயேசு நாமத்தில் பர்வதமே பெயர்ந்து போ, மலைகளே பெயர்ந்து போ, செங்கடலே பெயர்ந்து போ, யோர்தானே பெயர்ந்து போ, எரிகோவே பெயர்ந்து போ. இந்த ஜீசஸ் சபைக்கு வர இதுக்கு எல்லா தலைகளும் பெயர்ந்து போகட்டும் இயேசு நாமத்தினாலே. ஓ வழிகள் திறக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் சகல ஜனங்களும் ஏகமாய் கூடி இந்த ஜீசஸ் சபைக்கு வருவார்களாக. ஆமென், ஆமென், ஆமென். வழிகள் திறக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. ராதா ராநாமா தேரி நாமா தூரா நாமா காபா தாராலா ஷாதாரா நாமா கேசா காபா மாகாபாதோ ரெனிமே காபா. ஓ பிசாசே, ஜனப அதிகாரம் கிடையாது, நீ தோற்று போனவன். அந்த கல்வாரி சிலுவையில இயேசு உன் அதிகாரத்தை முன்னு கொண்டாரு, உன் வெளியே கோலமாக்கினாரு, உன் கை நசுக்கினாரு. ஆமென், ஆமென். ஓ உன் தோல்வியை பார்க்கிறோம், பிசாசை வீழ்ச்சியை பார்க்கிற சிலுவையில ரே காபாதாரா நாமஹா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் தேவன் வெற்றியை பார்க்கிறோம். யோகவா நிசி மகிமையா வெற்றி சென்றாலே சிலுவையின் மேல யா கலாதாரா நாமா தாரா நாமா. ஓ நன்றி தேவனே, நன்றி கர்த்தாவே, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா பலவுள்ளவர்களாகிறோம், பலற்றவர்களாகிறோம். ரட்சிப்பது லேசான காரியம் சொன்னீங்களப்பா, லேசான காரியம் கர்த்தாவே, அற்ப காரியம் ஐயா. அப்பா நீரே மெய்யான தேவன் என்று ஒவ்வொரு ஜனங்கள் அறிமுக ராஜா. அப்பா சோத்திரம், இது மதம் அல்ல, இயேசு கிறிஸ்து மதமாற்ற வரல. உங்களை பாவத்திலிருந்து உங்களுக்கு நீதியை கொடுக்கும்படி, உங்க ரட்சிப்பை கொடுக்கும்படி, நீங்க பரலோகம் போகும்படி, உங்க சாபத்தில் விடுதலை கொடுக்கும்படி, உங்க கர்மத்தை மாற்றும்படி, உங்க தோஷத்தை நீக்கும்படி,
இயேசு பூமிக்கு வந்தாரு. நானும் ஒரு ஜீவனை கொடுக்கவும் உங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கவும் சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே உங்கள் தேவன், அவரே உங்கள் தகப்பன். அவர்கிட்ட எங்க ஓட முடியாது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். உங்க பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். ஓ, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, அப்பா தேவன் நம்ம ஒரே பேரானனை குமார் நமக்காக கொடுத்தாராம். நம்ம யாரும் கெட்டு போகாதபடிக்கு, நரகத்து போகக்கூடாதபடிக்கு நம்மை அனுபவித்தபடியால் நம்ம சொந்த குமாரை பாராமல் நமக்கு அவரையே ஒப்பு கொடுத்தார் சிலுவையில் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கு தீர்ப்பு கிடையாதான். அப்படின்னா யாரெல்லாம் இயேசு விசுவாசித்து அவர்தான் தேவனை ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுக்கு நரகம் கிடையாது. அவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க ஏற்கனவே நரகத்துக்கு முறையில் நின்று கொண்டிருக்காங்க. எப்ப வேணா நரகத்தை வெளியிடா வசனம் சொல்கிறது. அதெல்லாம் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறது. இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அப்பா இப்படி அநேக தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா மாமிசமான யாவருக்கும் தேவன் சொன்னீங்களே, கடைசி நாட்கள் மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றி சொன்னீங்களேப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஜன தொட்டதுக்காக நன்றி, தொட்டதுக்காக நன்றி அப்பா. கல்லோட இருதயமெல்லாம் உன்னை வருத்ததுக்காக நன்றி தகப்பனே. உன்னுடைய வார்த்தையிலப்பா ஊழியர்கள் சொன்னதுக்காக நன்றி அப்பா. 23 சொன்னதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2வது ஜெப குறிப்பு, 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் சீவா கொண்டு வரணும். ஆமீன், ஹல்லேலூயா. இது நம்ம சித்தம் கிடையாது, நம்ம விருப்பம் கிடையாது. தேவ சித்தம் நடக்கணும். ஆமீன். நம்ம தமிழ்நாட்டில் தேவ சித்தம் நடக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நல்லவரே நன்றி அப்பா. ராஜாக்களை அப்பா எழுப்புகிற தேவன் ராஜா. ராஜாக்கள் எழுப்புகிற தேவன் அப்பா. அல்லது ராஜாக்கு இருதயத்தை நேர்கால் வரமா ராஜா திருப்புகிற தேவனா இருக்கீங்க தகப்பனே. இயேசுவே நீ நல்லவர் அப்பா தகப்பனே. அப்பா எங்க தமிழ்நாட்டுக்கு ஆண்டவரே அப்பா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் தகப்பனே. அப்பா அப்பா நீங்க மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீங்க ராஜா. வா தாவீதை சொன்னீங்கப்பா, என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் சொன்னீங்களே ராஜா. அது போல ஆண்டவரே அப்பா கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ராஜா அப்பா கிறிஸ்துவ ஜனங்களுக்கோ சபைகளுக்கோ மற்ற ஜனங்களுக்கோ அது கேடு விளைவிக்கிற தீங்கு நினைக்கிற எந்த மனுஷனும் வரக்கூடாது ஆண்டவரே. சப்பா அது கர்த்தருக்கு பிரியமான ராஜா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனிதனை ராஜா, கர்த்தர் வார்த்தைக்கு தலைவணங்க மனிதனை நீங்க ராஜா, மனுஷனை நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு சீமா கொண்டு வருவீங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உங்க சித்தம் பரலோகத்தை செய்யப்படுவது போல தமிழ்நாட்டை செய்யப்படுவது ஆண்டவரே தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களை முக்கேற்ற அப்பா ஆட்சிமை செய்யற திறமையும் தாளந்தையும் ஞானத்தையும் அனைவரை அபிஷேகம் பெற்று அப்போ மனுஷனை கர்த்தருக்கு பயப்படும் மனுஷனை ராஜா ஆண்டவரே நீ பதவியில் அமர செய்வீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. என் கர்த்தர் தடைப்படாதப்பா தேவரே. அப்பா 1000 வருடம் காங்க தேவன் அப்பா. நீங்க அப்பா 5 வருஷம் இல்லை ஆண்டவரே, மனுஷன் 5 வருஷம் தான் பார்ப்பாங்கப்பா. நீங்க 1000 வருஷம் பார்க்கிற தேவன் அப்பா ஆண்டவரே. அப்பா சபை ஜனங்களுக்கு அப்பா புதிய கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவ போதகர்களுக்கு அப்பா மிஷினரிகளுக்கு ஆண்டவரே சப்பா ஆண்டவரே இப்ப நல்லது செய்கிற இப்ப நல்ல காரியங்கள் செய்கிற அப்பா ஒரு ஆர்டர் சட்டம் போடுற ஜனங்கள் அவர்கிட்ட அப்படி சப்பா சபைகளுக்கு உதவி செய்யணும். கிறிஸ்துவ ஜனங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். மற்ற எல்லா மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். எல்லா மக்களுக்கும் நன்மை திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வரணும் என்று ஆசைப்படுகிற என் ஜனங்கள் நன்மை செய்யணும், என் ஜனங்கள் நல்லது செய்யணும். அப்போ அப்படிப்பட்ட விருப்பமுள்ள ஜனங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா தனக்கென்று பணத்தை பதுக்காதபடிக்கு அப்பா தனக்கென்று எடுத்து வைக்காதபடிக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்யறவளா நல்ல திட்டங்களை கொண்டு வர ஜனங்களா நீங்க தமிழ்நாடு சீமா கொண்டு வருவீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே.
இயேசுவே அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா இப்ப இருக்க சீமுக்காக கத்தரை சோதரிக்கிறேன் அப்பா. அப்பா இப்ப ஆட்சி சீமுக்காக கத்தரை சோதரிக்கிறேன் அப்பா. அன்றுவரே நன்றி கத்தா ராஜா. அநேக அப்பா ராஜ்யத்தை கொண்டு வந்து உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி ராஜா. அன்றுவரே நன்றி. இந்த 5 வருஷம் ராஜா அவங்க அரசாளபடி நீ கிருபை பாராட்டினீங்க, இரக்கத்தை காமிச்சிங்க, தைரிய காமிச்சிங்கப்பா. அநேக தமிழ்நாட்டில் நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அநேக மக்கள் நல்லது செஞ்சிருக்காங்க அப்பா. நன்றி நன்றி. அநேக பெண்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க கர்த்தாவே ராஜா. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா என் தமிழ்நாடு செய்யும் ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காசு கொடுப்பீராக ஆண்டவரே. சந்ததி ஆசீர்வதிங்க ராஜா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. தேங்க்யூ தேங்க்யூ. மூணாவது ஜெப குறிப்பாக, பிள்ளைகள் யாரும் கடத்தப்படக்கூடாது. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக வாழணும். நீங்க கேள்விப்பட்டு டிவிலாம் கொஞ்ச நாள் லேட்டஸ்ட் நியூஸ் போயிட்டு இருக்கு. இங்க ஒரு டிவியில பாத்தீங்கன்னா கடைசியில் போய் அவன் நரபலிட்டாங்க, அவன் சாப்பிடுறாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய தமிழ் இந்தியாவுக்கு நிறைய காணாம போயிருக்காங்க. இனி ஒருபோதும் இனி அந்த பிள்ளை காணாம போகக்கூடாது. நீ துர்ச்செய்தி இனி நம்ம கேட்கக்கூடாது. அதுக்காக நம்ம கத்து பதிவு பேசுவோமா? ஏன்னா இந்த உலகமே பொல்லாத கணக்குதான். இப்படி பிதாசுக்குள்ள உலகம் போட்டது மாதிரி கணக்குதான் எல்லாமே. அப்ப நம்ம ஜெபிக்க கத்து கண்டிப்பா அது பிள்ளைகள் கத்து இலக்கம் செய்வாரு. தேதி மாலா தூரானா மேரா லாபோ லஸ்வா தோராலே மெகோதா சாலியா ஹாத்தே தி மாக்கபா மக்ரோதோ நீ மெஹப்துர்னி லே ஹருகோரா லஹத் ராதி நிமாகா. ஆண்டவரே நீ சிறுப்பை ரொம்ப நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே நீங்க பழைய ஏற்பாடு காலையில சொன்னீங்கப்பா. அப்பா நீங்க நரபலி விரும்ப மாட்டீங்க ராஜா. அப்பா நீ மனுஷன் நீ பலியில சொல்லல பாருங்க. நீ மனுஷன் பலியில சொல்லல ஆண்டவரே. நான் காலத்துல நீங்க பலியில சொல்லலப்பா. ஆனா இப்போ ராஜா என் ஜனங்கள் அறிவில்லாம சங்காரமாகறாங்க ராஜா. அப்பா குழந்தைகளை பலியிடுறாங்க கர்த்தாவே. அப்பா ஆடு மாடு பலியிட்டு போன காலத்தை பழக்கி போகுது ராஜா. பிள்ளைகள் நரபலிடுறாங்க தகப்பனே. ஏசையா 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 என் ஜனங்களை உதவி செய்யுங்கப்பா. அப்பா பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஏமா எப்படி போறாங்களோ ஆண்டவரே. எங்க எத்தனோ ராஜா பிள்ளைகள் செத்து போயிருக்காங்களப்பா, முகவரியில்லாம இருக்காங்களப்பா. அப்பா உங்களுக்கு கலந்து பூமி எங்கும் உலக கொண்டு வந்து சொன்னீங்க ராஜா. அப்பா இப்படி பொல்லாத ஜனங்கள் மனம் திரும்பணுமே ராஜா. மனம் திரும்பணுங்க ஆண்டவரே. இவங்க எப்படி சுழிச்சிருப்பாங்களோ எப்படி தவிச்சிருப்பாங்களோ ராஜா. நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. அப்பா உதவி செய்யுங்க ராஜா. ஒத்தாசை அனுப்புங்கப்பா. இனி எனக்கு எங்க தேசத்துல யாரும் நடைமுறை எடுக்கக்கூடாதுப்பா. நடைமுறை எடுக்கக்கூடாதுப்பா. நடைமுறை எடுக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் நடைமுறை எடுக்க போட்டக்கூடாதுப்பா. நடைமுறையா கொண்டு போடக்கூடாது ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படி ஒரு பொல்லாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பயம் உண்டாகட்டும் அப்பா. மனம் திரும்புவார்களாக ஆண்டவரே. மனம் திரும்புவார்களாப்பா. அவர் கைது செய்யப்படுவார்களாக ஆண்டவரே. ஏ கா ரா கா மா கா கா ரா கா ஏ ரே லே தே யா கா தோ. அந்த தப்பு செய்த ஜனங்கள் தண்டிக்கப்படுவார்களாக. ரே ராதுரா நாக்கா பாதுராபா கைது செய்யப்படுவார்களாக ஆண்டவரே. ஏ காபா பனிஷ்மென்ட் வரட்டும். ரேனே தூரா நாக்காபா. ஆண்டவரே ஒருவேளை இந்த பூமியில அவங்க தப்பிச்சாலும் என் கத்தைகள் தப்பிக்க முடியாது ஆண்டவரே. ஏ துரா லா துரா காலாத்தே என் கத்து நியாயாதிபதி ராஜாதி ராஜா கத்தாதி கத்த சொல்லுதே ராஜா. ஓ ரேனிமா துரா. ஓ நீ மனுஷங்களை தப்பிக்கலாம், நீ சட்டத்தை தப்பிக்கலாம். என் கத்தல் கண்கள் நீ தப்பிக்க முடியாது. ரேனிமா காலாபா கண்டிப்பா கத்தவங்க தண்டிப்பாராக. ரே காலா துராதே அது பசங்களா தேவ சொல்றாங்க ஆண்டவரே. கொண்டு போட்டாங்க ஆண்டவரே. ஓ ரத்தம் பறிந்து பேசுகிறது. ரத்தம் பறிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது, பறிந்து வைக்கிறது. ஏ காலா தூரா காபா தூரம் பிள்ளை ரத்தம் பூமியிலிருந்து ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஏ கா கா காலா லே காபா காலா லே
ரத்தம், அது பிள்ளைகள் ரத்தம், ஒவ்வொரு பிள்ளை ரத்தமும் கர்த்தாவே கர்த்தாவே பரலோகம் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. தேவன் நியாயம் செய்வாராக, தேவன் நீதி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, ஆடு மாடு கொண்டாவே முழு சட்டம் இருக்கு ஆண்டவரே. அதுக்காக ஜனங்கள் போராடுறாங்க. எப்படி நீங்க மாடு பிடிக்கிறான், நாயை சாவடிக்கிறான்னு ஜனங்கள் அப்பா ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் பெரிய சிரிப்பில் ஆண்டவரே அப்பா எப்படி ஏமாந்து கொண்டு போறாங்க தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே நீ நீதி செய்வீராக, நீதி செய்வீராக. தண்டிக்கப்படுவாங்க ஆண்டவரே. எப்படி பதவி இருந்தாலும் பதவிக்கு செய்யப்படுவாங்களாக. சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படி தேவன் கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்ய சொன்னீங்களேப்பா. தேவன் யுத்தம் செய்வீராக. இந்த காலத்தில் தேவன் அப்பா நீதி செய்வீராக. பிள்ளைகளை இழந்த குடும்பத்துக்கு பெற்றோர்களுக்கு தேவன் சமாதானம் கொடுப்பீராக, சமாதானம் கொடுப்பீராக, நிம்மதி கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீங்க தண்டிப்பீங்க ஆண்டவரே, நீங்க தண்டிப்பீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி. அடுத்ததாக ஜீசஸ் லவ்சா சபையில் ஏராளமான ஆத்துமாக்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளணும். வானத்து நட்சத்திரை போல, கடற்கரை மணலை போல ஆத்துமாக்கள் வரணும். சபைக்கு வருவதற்கு அநேக அற்புதங்கள் நடக்கணும். சபைக்கு ஆத்துமாக்கள் திருடுகிற ஆவியை பாதல் போகபடி சுபிக்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த சபைக்கு கத்த தலையா இருக்கீங்கப்பா. இந்த சபை இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் அமைக்கப்பட்ட சபாண்டவரே. ஆமென், ஆமென். நாங்கள் பிழைத்திருந்து புண்ணியத்தை அறிவிக்கும்படி ராஜா அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை, மகத்துவத்தை, பரிகாரத்தை, தேவனுடைய அன்பை, நீங்க செய்த நன்மைகளை ஜனங்களுக்கு நீ நல்லவர் நல்லவர் சொல்லும்படி ஆண்டவரை சபை ஏற்படுத்தி இருக்கீங்க ராஜா. ஆமென், ஆமென். நாங்களோ சிலுவை அனுப்ப கிறிஸ்துவை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டோமே ராஜா. சிலுவை இல்லாமல் மேன்மையிலே தகப்பனே. ஆமென். மேன்மையெல்லாம் நீங்க தானப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஓ இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே ஆபிரகாம் அழைத்தீங்கப்பா. ஆபிரகாமே நீ புறப்பட்டு வா, நான் போ தேசத்து நீ போ, நான் சொல்ற தேசத்து நீ போ, நான் பெரிய ஜாதியாக்கும் சொன்னீங்களே ஆண்டவரே. ஆபிரகாம் வார்த்தை நம்பி வந்தா தகப்பனே. சப்பா காலம் தாமதமானாலும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் சொன்னபடியே ராஜா வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆபிரகாம் சந்ததியிலே ஈசாக்கை பிறக்க வைத்தீங்களப்பா, ராஜாக்கள் தோன்ற வைத்தீங்களப்பா தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி. எவ்வளவு வேணும் புயலையா தேவன் அப்பா. எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கீங்களப்பா, இந்த சபைக்கு வாக்கு பண்ணிருக்கீங்களப்பா. ஓ பீட்டர், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகை கத்து சொல்கிறீரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இனம் கொள்ளால் போக மட்டும் இதை பார்க்க பெரிதான இனத்தை, பெரிய சந்ததியை ஓ ராஜாக்கள் வரும்படி, பிரபுக்கள் வரும்படி. ஆமென், ஆமென். ஓ கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து சகல ஜனங்களும், வடக்கிலும் தெற்கிலும் இருந்து சகல ஆத்துமாக்களும், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து சகல கோத்திரத்தாரும் புறப்பட்டு வருவார்களாக இயேசு நாமத்தினாலே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா சபையை பார்த்து ஓ திருக்கிறிஸ்து வரைக்கலாம் ஆண்டவரே, திருக்கிறிஸ்து வரைக்கலாம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வறண்ட நிலம் வயல்வெளா வாழ சொல்லி ராஜா. பாலை வளத்தை சோழ மாற்றுகிற தேவன் அப்பா. ஆமென், ஆமென். ஓ வலது புறமும் இடது புறம் எடுக்கொண்டு நீ பெருகுவாக சொல்லியப்பா. ஓ இஸ்ரவேலே நீ விண்ணப்பம் பண்ணு, அப்போது மந்திய பெருக செய்வது போல மனிதர்களை பெருக செய்ய சொன்னீங்க ராஜா.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த திருச்சபையில சபையில ஆத்மாக கிளர்ச்சில வருவார்களாக. வடக்கு நோக்கு கொடி என்றும் தெற்கு நோக்கு வைக்கிறார் என்றும் கட்டளை கொடுக்கும் இயேசு நாமத்தினாலே. வடக்கு நோக்கு கொடி என்றும் தெற்கு நோக்கு வைக்கிறார் என்றும் கட்டளை கொடுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. சகல ஜனங்களும் புறப்பட்டு வரட்டும் அப்பா. புறாக்கள் தீவிரித்தது போல, மான்கள் நீரோடுத்து வாஞ்சத்து கதவது போல ராஜா, என் ஜனங்கள் இயேசு ஆராதிக்க வாஞ்சியோடு தாகத்தோடு ஆத்ம பாலத்து வருவார்களாக. ஏ காலாகரா நாம ஹாதரு லே நம ஹாதரு. இயேசு நாமத்தினாலே அசுத்தரை சபிக்கிறோம், சாத்தானை சபிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே. தார லேமா துரா காபா. பிசாசே, என் ஜனங்களை இந்த சபைக்கு அனுப்பாதபடிக்கு தலைச்சொல் எந்த அதிகாரம் கிடையாது. சத்துருவே, உங்க ஆண்டு காமிக்காத பிசாசே, உங்கள் அதிகாரம் பறிக்கப்பட்டாச்சு சிலுவையில, உங்களுக்கு கொடுக்க அடிக்கப்பட்டாச்சு. உனக்கு இங்க சபையில் அதிகாரம் கிடையாது. இந்த சபைக்கு இயேசு தலையா இருக்கிறாரு. நாங்கள் இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாங்கள் உடன்படிக்கை ஜனங்கள். சத்துருவே, என் ஜனங்கள் திருடாத, என் ஜனங்கள் கடினப்படுத்தாத, அனுப்பு இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஓ நன்றி தகப்பனே. பெருகட்டும் சபை, ஆத்துமாக்கா பெருகட்டும், சிறுபிள்ளைகளால் பெருகட்டும், வாழ்வு பிள்ளைகளால் பெருகட்டும். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. எப்படி செய்வதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கடைசியாக ஜெப குறிப்பு. சபையில் நம் கைப்பிடி தருகிறோம். வாங்கினவர்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கிறோம். மருத்துவமனை ஊழியம், சாலைய ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி, ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா நன்றி. புறப்பட்டு போங்க சொன்னீங்க தகப்பனே. நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னீங்களே ஆண்டவரே. அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நான் கைப்பிடி கொண்டு போறேன் தகப்பனே. சப்பா, இந்த சபை வாயிலாக ஆண்டவரே அப்பா, உங்க சித்தத்தின்படி, உங்க திட்டத்தின்படி ஆண்டவரே சப்பா, நீங்க கொடுத்தது இந்த கைப்பிடி ஆண்டவரே சப்பா, அநேக ஜனங்களுக்கு நாம் கொடுக்கிறோம் அப்பா. மருத்துவமனை ஊழியத்தில் கொடுக்கிறோம். உன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. வாங்குற கைப்பிடி வாங்குற ஜனங்கள் படிக்கும் போதே அவன் கண்கள் திறக்கப்படும் ராஜா. உள்ளான மனுஷன் ஆவி உயிர் கொள்வது ராஜா. நீவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்வது ராஜா. தகப்பனே அப்பா, ஜெபித்துக் கொள்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாக, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே அதுவரை மருந்து மாற்று தர முடியாத சுகத்தை டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உயிர் பெறுவார்களாக. ஆண்டவரே சுகமடைவார்களாக. ஆண்டவரே அப்பா, அந்த பேதுரு நிலைப்பட்ட உடனே வேதேச சுகமானது போல ஆண்டவரே அப்பா, இனி நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே இயேசு எங்களை போல இருக்கீங்கப்பா. இயேசு எங்களுக்குள்ளாவே எங்க தேவனா இருக்கீங்கப்பா. நான் ஜெபிக்கும் போது நீங்க ஜெபிக்கிறீங்கப்பா. நான் கை நீட்டும் போது நீங்க கை நீட்டுறீங்க ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்றீங்கப்பா. நீங்க சுகப்படுத்துறீங்க ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா. மலை திருகி நோய்கள் சுகமாக்குற தேவனப்பா. ஹல்லேலூயா. பரிகாரியே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உன்னை காக்கமருக்கு நான் உன்னோடு கூட சொல்கிறேன். உனக்கு தேங்கு செய்யும்படி ஒரு இடம் உண்மையை கை போடுவதில்லை, பயப்படாது, நான் துறந்திருக்கிறேன் சொன்னீராடவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கப்பா. அப்பா, அந்த சாலை ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, எங்க பிறந்த இல்லாண்டவரே, நாங்க சொல்ல ஒண்ணு இல்லப்பா. உங்க நீதியில நாங்க போய் ஊழியம் செய்யணும் கர்த்தாவே. நீங்க கொடுத்த தாவது நாங்க பயன்படுத்துறோம் தகப்பனே. சப்பா, நீங்க கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆண்டவரே. சப்பா சோத்து நம்ம போஸ்ட் வந்த ஆண்டவர், கொரியர் மேன் ஆண்டவரே. அப்பா, உங்க பலத்த கைக்குள்ள எப்போதும் நான் அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. நான் எப்போதும் கையில கோலா வாளா கருவியா இருக்கணும்ப்பா. அப்போ நீங்க சொன்ன என் கழுத்து அடங்கி இருந்தேன்னா பூமியில உங்க தலையா வைப்ப சொன்னீங்களா ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. அப்பா, சிறுப்பை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. அப்பா, விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். விதைகளை கத்து நீங்க தானே ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, உங்க வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆண்டவரே. சப்பா, அவன் நிலத்துல நிலமான மனசுல உங்க வார்த்தையை விதைக்கிறோம், வசனத்தை விதைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா 100 மடங்கு பலன் தரும்படி வருங்காலத்தில் பிள்ளைகளெல்லாம் ரசிக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் சந்ததியா இயேசுவுக்கு அந்த ஆத்துமாக்கள் சொந்தமாகணுமே, ரசிக்கப்படணும் ஆண்டவரே.
அப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா. என் கத்திரத்தின் தடைப்படாத ஆண்டவரே, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அவங்களை ஆசிரியர் ராஜா, வறுமை நிலையை மாத்துங்கப்பா. பிறகெல்லாம் நல்லா படிக்கணும்ப்பா, ஞானம் கொடுங்கப்பா, குடும்பத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே. இயேசுதான் மெய்யான தேவன் என்று குடும்பங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க கர்த்தாவே, நன்றி இயேசுவே. உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த எல்லா ஜெபத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க ஜெபத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கலப்பா. ஜெபிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை நாங்கள் விசுவாசித்து சொல்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. எங்களுக்குள்ள ஜெபித்தை வைத்து பரிசுத்த ஆவியருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. சகல துதி கன மகிமையெல்லாம் என் தேவனாக கர்த்தருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீ மட்டும் உயரணும்ப்பா, நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் ஆண்டவரே. உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆண்டவரே பரவட்டும். இயேசு உயிரோடு கூட இருக்கிறேன் என்று, இயேசு நல்லவர் என்று நாங்கள் சுகிட்டோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து உற்சாகமாக கொடுப்போம். ஸ்தோத்திரம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நான் விதைக்கிறோம். நீ சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் என்னை மேலாக்க சொன்னீரே. இனி கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வாதம். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஓ நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவனீரே, உங்க அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி முற்றிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவனீரே, உங்க அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி முற்றிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஓ நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஆமாண்டவரே, நீங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்க நல்லவராகவே இருக்கீங்கப்பா. எத்தனை பிரச்சனைகள் வந்ததானவரே, எவ்வளவு சோதனைகள் வந்ததப்பா. சத்துரு வெள்ளம் போல வந்தான், ஆனா எங்க கர்த்தரோ எங்க கூட இருந்து எங்க ஜெயித்த கொடுத்தீரப்பா. சத்துரு கண்ணு காண ஒவ்வொரு பந்து ஆயத்தப்படுத்தி என்னையா அபிஷேகம் பண்ணினீரே. ஓ யாராவது இருக்கிறது அவன் தப்பிக்க வல்லவரா இருக்காது என்று பங்கு பாத்திர நிலைமைகளில் வரைய செஞ்சீங்களப்பா, ஓட செஞ்சீங்களா. அதற்கா நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரம் மறவாது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும்
பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார்.